எல்லாமே ஃபைனாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, ஆல் குட், சூப்பர், ஃபைன். ஓகே, வாய்ஸ் எல்லாம் கேட்குதுலடா, எல்லாமே ஃபைனில், சூப்பர். ஓகே, ஸோ வந்தவங்கெல்லாம் குயிக்காக ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ரம் ஐ சைட் ஹாய், ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இன்றைய செய்திகள் அந்த மாதிரி. ஹலோ, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ், சூப்பர். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஜிஐபிக்கு நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஆமாம், எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஜிஐபி பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான எக்ஸாம், நமக்கு தெரியும் என்னங்கிறது. ஸோ அதுக்கான போர்ஷன்ஸை நம்ம ஒன் ஷாட் செஷனில் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு சார் திருப்பி வந்திருக்கீங்க? தம்பிகளா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஆல்வேஸ் மெச்சூரிட்டி இஸ் ரிவிஷன். ஓகே, நீ எவ்வளோ தான் படித்தாலும் எவ்வளோ படிக்க முடியுதுங்கிறது திறமை இல்லை, நீ எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்கிறது திறமை. அப்போ எது ரொம்ப முக்கியம்? ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அது வந்து நம்ம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அழகாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொண்டு வந்து அந்த மைண்ட் மேப்ஸில் மேஜர் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டாப்பிக்கான குவெஸ்டின்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல்லான செஷன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது ஜிஐபிக்கு மட்டும் இல்லைடா, நீங்கள் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட இது என்ன ஆகும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த ஜிஐபி வந்து மேக் ஷியோர் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இந்த ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் கியூஆர் கோட் இருக்கிற ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் 27th. என்னெல்லாம் இருக்குது நமக்கு, எங்கே நடக்குது? கோயம்புத்தூர், சென்னை, ட்ரிச்சி, திருநெல்வேலியில் நடக்குது. சரியா? ஸோ இதை ஈஸியாக அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணுறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க டாப் ஸ்கோரர்ஸ்க்கு 20,000 வர்த்தான ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அவைல் பண்ணிடலாம். சரியா? ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஸோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு அது மட்டுமான்னு கேட்டால் இல்லை, வி ஆல்சோ ஹேவ் ஆர் டீச்சர்ஸ், Xylem டீச்சர்ஸ் வந்து வராங்க, உங்களை மீட் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க சார் கேட்டால், ஜாலியாக பேசிட்டு என்ன கேரியர் கைடன்ஸ் செஷன்ஸோட இன்புட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் சென்னையில் மட்டும்தான் நடக்குது. சரியா? ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஸ்கூலில் அது எதுவுமே ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ யூ கேன் ஆல்சோ என்ரோல் இட். ஓகே, குட். ஸோ லுக் அட் த டாப்பர்ஸ் ஷைனிங் பிரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளும் வரணும், அதற்காக தான் நம்மளும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக? ஸோ அதுவுமே நம்ம பண்ணிடலாம். நாட் வரி. ஓகே, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்ம ஹார்ட் ஒர்க் அண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் போட்ட போதும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ வில் கெட் இன்டு தி டாபிக். குட். எஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு பிளான்ட் கிங்டம்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்துருவோமா? ஸோ பாருங்கள், இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுங்கிற டாப்பிக்கவே ஃபுல் டாப்பிக்கே ஒத்த ஸ்லைடில் ஒரு சின்ன மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. Definitely not line by line it is covered, but most important points and எப்படி சொல்கிறது, கான்செப்ட் வைஸ் எவ்ரிதிங் இஸ் கவர்ட். ஸோ பார்த்துருவோமா? ஸோ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேயே அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுக்கு கிளாஸிஃபை பண்ணாங்க, எதுக்கு கிளாஸிஃபை பண்ணும், ஏன்னா நம்மளை சுற்றி எவன் இருக்கான், என்ன பண்ணுறான், நமக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். அன்லெஸ் யூ நோ தட் யூ கான்ட் லிவ் இன் அன் இக்கோ சிஸ்டம். நம்ம ஒரு இக்கோ சிஸ்டமில் இருக்கோம். நான் வந்து சில அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், சில பிளான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வந்து சில பிளான்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நிறைய ஒரு இக்கோ சிஸ்டமில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக நம்ம நெய்பர்ஸ் யாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு உங்கள் நெய்பர்ஸ் யாரும் தெரியுமா? சார் எனக்கு என் கிளாஸ்மேட்டே யாரும் தெரியாது சார், அந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர் இருப்பீங்க. பட் ஸ்டில் யூ வில் ஹேவ் டு நோ யுவர் நெய்பர்ஸ். ஏன்னா நம்ம எல்லாமே சோஷியலி பழகக்கூடிய அனிமல்ஸ். கரெக்டாக? ஸோ யூ வில் ஹேவ் டு நோ தட் ஆஸ் வெல். ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் ப்ரைமரி என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிளான்ட் கிங்டம், இன்னொன்று அனிமல் கிங்டம். சார் அப்படி பண்ணால் என்ன பிரச்சனை? கரெக்டு தானே? பிரச்சனை தான். என்ன பிரச்சனைனா, பிளான்ஸ் அனிமல்ஸ் மட்டுமே இல்லை, அதை தாண்டி நிறைய இருக்குது. நமக்கு நிறைய டைப்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீஷஸை பற்றி எல்லாமே நம்ம படிக்கணும்னா அதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும். அப்போ இந்த பிளான்ட் கிங்டமையும் அனிமல் கிங்டமையும் கிளாஸிஃபை பண்ணதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன சார்? நிறைய ஃப்ளாஸ்னு என்ன, நிறைய தப்புகள் இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ரீஒர்க் பண்ணி இன்னும் எஸ்டாப்ளிஷ்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பார்த்துருவோமா? பாருங்கள், வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ்? நோ டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ். Correct. They have not defined what is prokaryotes, what is eukaryotes. No separations of unicellular, multicellular. Okay, plant animals multicellular. Okay, அப்போ யூனிசெல்லுலர்னா என்ன, எங்கே இருக்காது, எதுவுமே நம்ம டிஸ்கஸே பண்ணல. அப்போ அதையும் பண்ணணும். அடுத்து could not classify fungi. ஃபங்கையை மறந்து விட்டார்கள். யார் அது?
யார் அந்த இன்ஸ்டா ட்ரெண்ட் ஆச்சுல யார் ஆராங்கிற மாதிரி இந்த ஃபங்கை யாருன்னே தெரில. ஸோ ஃபங்கை ஆல்சோ வெண்ட். ஸோ அதுவுமே கிளாஸிஃபை பண்ணியிருக்கணும். அண்ட் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லெட் டு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான் அட்வான்ஸாக போய் கரண்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிற ஒரு முக்கியமான சிஸ்டம். யார் கொடுத்தா? ஆர்எச் விட்டேக்கர். ஸோ பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? கிங்டம் மொனேரான்னு பிரிக்கிறாரு. மொனேரனாலே யார்? பாக்டீரியாஸ் உள்ள வந்துடும். பாக்டீரியா அப்போ 2 டைப்பாக பிரிக்கிறாரு மேஜராக. ஒன்று யூ பாக்டீரியா, இன்னொன்று ஆர்கி பாக்டீரியா, அண்ட் தேர்ட் வந்து சைனோ பாக்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ பாக்டீரியா. யூ பாக்டீரியா என்ன சார்? ட்ரூ பாக்டீரியா. ட்ரூங்கிறது என்ன சொல்லுவோம்? இந்த ஓஜின்னு சொல்லுவோம்ல, ஓஜி கேங், ஒரிஜினல் கேங்ஸ்டரில் ஓஜினா ஒரிஜினல். ஓகே, இந்த ஒரிஜினல் பாக்டீரியா, அந்த ஆக்சுவல் பாக்டீரியா கால்ட் as யூ பாக்டீரியா. தட் இஸ் ட்ரூ பாக்டீரியா. ஓகே, யூ பாக்டீரியா அர்த்தம் ட்ரூ பாக்டீரியா. ஓகே, ஸோ இந்த ட்ரூ பாக்டீரியாவுக்கு என்னெல்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்குங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம்டா. யூபிக்விட்டஸ், இட் இஸ் ப்ரெசென்ட் எவ்ரிவேர், மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். ப்ரோகேரியாட்டிக், எஸ், ப்ரோகேரியாட்னா என்ன நமக்கு எல்லாமே தெரியும். இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டெவலப்டு, அதாவது நியூக்ளியஸ் டெவலப்டாக இருக்காது, ப்ராப்பர் ஆர்கனல்ஸ்க்கான மெம்பரேன்ஸ் கவரிங் எல்லாமே இது இருக்காது. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் ப்ரிமிட்டிவ் ஸ்பீஷிஸ். தட் இஸ் வாட் கால்ட் as ப்ரோகேரியாட்ஸ். ஷேப் எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்கும், காக்கஸாக இருக்கும், பெசிலஸ் நீளமாக இருக்கும், விப்ரியோ ஷேப்பில் இருக்கும், ஸ்பைரலுமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் பாக்டீரியா டைப்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்படி நம்ம மனிதர்களில் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றனோ, அதே இன்னொருத்தர் எதுக்குடா ஹார்ட் ஒர்க், எதுக்குடா கஷ்டப்படணும், ஜாலியாக உட்காரலாம் இன்னொருத்தரும் இருக்கான். ஸோ அது மாதிரி இந்த பாக்டீரியா 2 இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோட்ராஃபிக், இன்னொன்று ஹெட்ரோட்ராஃபிக். ஸோ ஆட்டோட்ராஃபின்னு என்ன அர்த்தம்? தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அப்போ ஹெட்ரோட்ராஃபின்னு என்ன அர்த்தம்? தே டு நாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், தே டிபெண்டட் ஆன் சம்மன் எல்ஸ். இதுதான்டா விஷயம், ரொம்ப பேசிக். பாக்டீரியா கூட உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணலாம். பாக்டீரியாவை நீ பயாலஜி ரிலேட் பண்ணி உங்கள் லைஃப்பை படிச்சேன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ, பாக்டீரியாவே ஃபோட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாக்டீரியாவுக்கு தெரியும், நான் படித்து உழைச்சி சம்பாதிச்சு சோறு போட்டால் தான் நான் வாழ முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ பாக்டீரியா என்ன பண்ணும்? தேர் செல்ஃப் டிபெண்டன்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான ஃபுட்டை அவங்களே உருவாக்கிப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க? ஆட்டோட்ராஃபிக்னு சொல்லுவாங்க. அதே நம்ம ஹெட்ரோட்ராஃபிக் பார்த்தா எவனாவது வருவான், அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி வயசு தான் ஹெட்ரோட்ராஃபிக். அது கஷ்டம் இல்லை, எவ்வளோ நாள் நிற்கும்னு தெரியாது. கரெக்டாக. ஸோ பார்த்துருவோம். ஸோ ஆட்டோட்ராஃபிக் 2 டைப் இருக்குடா. ஒன்று வந்து கீமோ, இன்னொன்று ஃபோட்டோ. இஃப் ஐம் யூஸிங் அ கெமிக்கல் அண்ட் அதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறேன்னா அது கீமோ. இதுவே நான் லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டை பில்ட் பண்ணி க்ரியேட் பண்ணி எனக்கு எடுத்துக்கிறேன்னா அது கால்ட் as ஃபோட்டோ. கிளியர்? புரிஞ்சுதா? அண்ட் இதில் வந்து ஹெட்டிரோட்ராஃபிக் இருக்குது. அப்படி என்றால் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஃபுட். இட் இஸ் டிபெண்டட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஃபுட். ஸோ செல்வாலை பேஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 2 பிரிக்கலாம்டா. ஒன்று கிராம் பாசிட்டிவ், இன்னொன்று கிராம் நெகட்டிவ். கிராம் பாசிட்டிவ்னா என்ன? பாக்டீரியாவோட செல்வால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் பெப்டிடோகிளைக்கன். அப்போ அந்த பெப்டிடோகிளைக்கன் வந்து திக்காக இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அந்த பெப்டிடோகிளைக்கன் தின்னாக இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? எஸ், வெரி குட், கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? ஸோ கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் படித்து இது எப்படி பண்ணுறாங்க? கிராம் ஸ்டெய்னிங்கிற டெக்னிக் மூலமாக பண்ணுறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா பாக்டீரியாவுக்கு கலர் இருக்காது. பாக்டீரியா வந்து நீ பார்க்க கண்ணில் சொல்லுவேன், பாக்டீரியா போது பாரு, அழகாக போது பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் கலர்லெஸ். அப்போ அதை வந்து கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டெயின் பண்ணுறோம். அந்த டெக்னிக் பேர் என்ன சொல்லுவோம்? கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக் சொல்லுவோம். ஓகே, வாட் யூ கால் it as கிராம் ஸ்டெய்னிங் டெக்னிக். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஓகே, சூப்பர். இப்போ பாருங்கள், இந்த பர்டிகுலர் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா தே ஆர் ஹேவிங் பைனரி ஃபிஷன். அப்படின்னு என்ன இருக்கும்? 2ஆக பிரியும். என்ன அர்த்தம்? 2ஆக ஸ்பிளிட் ஆகிறது பைனரி ஃபிஷன். அதை தாண்டி எண்டோஸ்போர் ஃபார்ம் பண்ணும். வாட் இஸ் எண்டோஸ்போர்? ஹார்ஷான கண்டிஷன்ஸை சர்வே பண்ணுறதுக்காகவே இவனுக்கு எடுத்திருக்க ஒரு அடாப்டேஷன் தான் எண்டோஸ்போர். அப்போ இந்த எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் இருக்குது. அது தவிர என்ன இருக்குது? கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்சாக்ஷன். இது எல்லாமே பார்த்துருக்கோம். கரெக்டாக? கான்ஜுகேஷன், பாசிங் ஆஃப் ஆல் த திங்ஸ் டு ஒன் டு ஒன். அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம் இட் இஸ் நம்ம வந்து ஒரு வெக்டர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்கேருந்து எடுத்து இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன் அர்த்தம் பாக்டீரியா ஃபேஜ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி we have seen in a complete detailed manner and a quick revision. அவ்வளோதான். அண்ட் இன்னொரு டைப் என்னது? ஆர்கி பாக்டீரியா. தே சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். நீ உப்பு ஜாஸ்தியாக போடுற நான் வாழ்ந்துருவேன், நீ டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணுற வாழ்ந்துருவேன், நீ ஆசிட் வச்சுக்க வாழ்ந்து, எப்படி நீ என்ன கண்டிஷன் வச்சு நான் வாழ்வேன். தட்ஸ் கால்ட் as ஆர்கி பாக்டீரியா, which means they live in extreme conditions, which means high salt, temperature, methane. இந்த மாதிரி ஹை எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் யார் வாழ்வா? ஆர்கி பாக்டீரியா will live. Who will live? ஆர்கி பாக்டீரியா. ஸோ பார்த்துருவோமா? ஹாலோஃபைல்ஸ்னு அர்த்தம் சால்ட்டி ஏரியாஸ். தெர்மோ ஆசிடோஃபைல்ஸ்னு அர்த்தம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்.
மெத்தனோஜன்ஸ்னா anaerobic, cyanobacteria blue green algae இதெல்லாம் நமக்கு தெரியும் கரெக்டா இல்லையா cyanobacteria is nothing but which is able to create their own food அதான் இந்த ஆட்டோ ஃபோட்டோ லைட் இதெல்லாமே வர்றது யாரு cyanobacteria ஓகே புரிஞ்சுதா ஓகே ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஹெட்ரோசிஸ்ட்னு ஒரு பொருள் இருக்குங்கிறாங்க அப்படின்னா உள்ள ஒரு செல் எதுக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறக்கு cells responsible for what nitrogen fixation எதுக்காக தேவையான நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது யாரு இந்த பர்டிகுலர் ஹெட்ரோசிஸ் புரிஞ்சிருச்சா எக்ஸாம்பிள் எனக்கு நமக்கு ரெண்டே ஞாபகம் வச்சுக்கோங்க நாஸ்டாக் அனபெனா ஸோ அதை தவிர இட் ஹேஸ் அ பிளாஸ்மிட் லைக் ஸ்ட்ரக்சர் அது என்ன சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா பிளாஸ்மிட் என்ன சொல்லுவோம் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிக்யூல் ஸோ அது வந்து பாக்டீரியாக்குள்ளே இருக்குது அண்ட் அது தவிர மீசோசோம்ஸ் இன்னொரு ஸ்ட்ரக்சர் மாலிக்யூல் இருக்குது அண்ட் கிராம்செனிக் பாலிரைபோசோம்ஸ் இதுதான் பாக்டீரியாவோட ஒரு ஜிஸ்ட் இப்போ அடுத்த கிண்டம் போயிடலாமா அது என்னது புரோட்டிஸ்டான்னு சொல்லுவோம் ஸோ புரோட்டிஸ்டா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கோங்கடா புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலர் இது எல்லாமே கேட்பாங்க யூனிசெல்லுலர் யாருன்னு கேட்பானுங்க மொனேராவா ஆர்கி பாக்டீரியாவா புரோட்டிஸ்டாவா மொனேராவும் ஆர்கிபேட் ஒன்றும் தெரியும் ஆனாலும் கேட்பானுங்க ஸோ அது மாதிரி கேட்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறோம் ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக் கேட்டகரி யாருக்கு வந்துடும் புரோட்டிஸ்டாக்கு வந்துடும் யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா பாக்டீரியா படித்தது எல்லாமே என்னது ப்ரோகேரியாட்டிக்ஸ் இது எல்லாமே யூகேரியாட்டிக்கில் வந்துடும் ஸோ மூமெண்ட் எப்படி ஃப்ளஜெல்லா சீலியா சூடோபோடியா ஃப்ளஜெல்லாங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுச்சுன்னா சீலியா சூடோபோடியஸ் நத்திங் பட் ஃபால்ஸ் ஃபீட் ஓகே ஸோ அது எல்லாமே இதில் வந்துடும் அதில் டைப்ஸ் பிரிக்கிறாங்கடா ஒன்று வந்து கிரைசோஃபைட்ஸ் டயட்டம்ஸ் ரொம்ப முக்கியமானதுடா இது வந்து எல்லா இடத்துலையும் கேட்பாங்க ஓகே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை இது என்னன்னா நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இது வந்து செட்டிலர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஓஷனில் எல்லாமே டெபாசிட் மாதிரி அப்படியே செட்டில் இருக்கும் என்ன சொல்லுவாங்க டயாட்டம்ஸ்னு சொல்லுவோம் கிளியர் டயாட்டம்ஸ் டெஸ்மிஸ் எல்லாமே ப்ரௌன் ஆல்கே கோல்டன் ஆல்கே எல்லாமே அதில் வந்துடும் சரியா that is golden color which means அது தவிர பாருங்க டைனோஃப்ளஜெல்லேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ஃப்ளஜெல்லாம் இருக்கக்கூடியது தான் டைனோஃப்ளஜெல்லேட்ஸ் அண்ட் யூக்ளினாய்ட்ஸ் டைனோஃப்ளஜெல்லேட்ஸோட ஸ்பெஷல் திங் என்ன தெரியுமா அது ரெட் டைடை காஸ் பண்ணும் டைட் வேவ்ஸ் இருக்குது அது வந்து ரெட் கலர் தெரியும் ஏன்னா அது ஒரு கலர் அப்படி ஓகே எமிட் லைக் தட் அண்ட் யூக்ளினாய்ட்ஸ் இருக்குது ரெண்டு நியூட்ரிஷன் இருக்குது அண்ட் அது தவிர ப்ரோட்டோசோவன்ஸ் நமக்கு என்ன இருக்குது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அது எல்லாமே ப்ரோட்டிஸ்டால வந்துடும் ஓகே அமீபா என்ன மூவ்மெண்ட் பண்ணுண்டா அமீபாய்ட் மூவ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஃபால்ஸ் ஃபீட் மூவ்மெண்ட் தான் அமீபாய்ட் மூவ்மெண்ட் அண்ட் ட்ரிப்பனோசோமா என்ன மூவ்மெண்ட் பண்ணும் ஃப்ளெஜெல்லாவை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுச்சுன்னா ஃப்ளெஜெல்லேட்டட் அண்ட் பாரமீஷியம் என்ன பண்ணும் சீலியா யூஸ் பண்ணும் அண்ட் பிளாஸ்மோடியம் ஸ்போர்ஸை யூஸ் பண்ணும் பிளாஸ்மோடியம் ஸ்போர்ஸ் ஓகே ஹார்ஷ் கண்டிஷன் இது எல்லாமே பேஸ் பண்ணியும் கேள்விகள் கேட்கப்படும் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே கிளியர் இதுக்கு டவுட் இருக்கா ஸோ தோஸ் ஹவ் கம் ஹியர் குவிக்லி கிவ் மீ அ டெக்ஸ்ட் எல்லாம் குயிக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் பேர் எங்கே என்னங்கிற ஒரு அட்டனன்ஸ் சும்மா ஒரு அட்டனன்ஸ் போடுங்க அப்போ தெரியல யார் வந்திருக்கீங்கிறது சரியா ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கிவிங் அ ஸ்மால் அட்டனன்ஸ் ஸோ யூ நோ மீ ரைட் ஐ எம் ஷைன் ஐ வில் பி ஹேண்ட்லிங் பயாலஜி ஓகே ஸோ அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே தெரிஞ்சவங்க ஹலோன்னு சொல்லுங்கள் பிகாஸ் ஐ நோ தெரிஞ்சவங்க இந்த டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ தெரியாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ ஹலோ ஐ எம் ஷைன் ஐ வில் பி ஹேண்ட்லிங் பயாலஜி கிளியர் குட் ஸோ இப்போ கிங்டம் ஃபங்கை பார்த்துருவோமா அடுத்தது ஓகே ஸோ ஃபங்கை பாருங்க இதுவுமே எப்படி சொல்கிறாங்க யூகேரியாட்டிக்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் யூகேரியாட்ஸ் என்ன வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க யூகேரியாட்டிக் ஹெட்ரோட்ராஃபிக்னா என்ன அர்த்தம் விச் இஸ் டிபெண்டட் ஆன் அதர் அனிமல்ஸ் ஃபார் தேர் நியூட்ரிஷன் யூ கால் தம் ஆஸ் ஹெட்டிரோட்ராஃபிக் ஓகே சார் கரெக்ட் அதில் டைப் இருக்குது சாப்ரோஃபைட்டிக் பேராசைட்டிக் சிம்பியாட்டிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு அண்ட் ஏசெக்ஷுவல் ஃபார்மில் என்ன பண்ணும் ஸ்போர்ஸ் இது ப்ரொடியூசர் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஃப்ராக்மெண்டேஷன் அர்த்தம் அப்படியே பிரிஞ்சிடும் பீஸாக பிரிஞ்சு தனியாக வளருதுன்னு சொல்கிறாங்க ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் செக்ஷுவலில் பிளாஸ்மோகாமின்னு என்ன அர்த்தம் ப்ரோட்டோபிளாஸ்ட் எல்லாம் ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பிளாஸ்மோகாமின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ளையிங் பேர்ட் ஹலோ ஷைன் சார் ஹலோ ஃப்ளையிங் பேர்ட் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க ப்ரிப்ரேஷன்ஸில் எப்படி போயிட்டுருக்கு ஒரு நல்லா முடிஞ்சா ஜிஐபியை தெரிக்க விட்டுடலாமா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போய் எழுதிடலாமா ஜிஐபியை ஓகே ஸோ பிளாஸ்மோகாமி நமக்கு என்ன தெரியும் ஃபியூஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாஸ்ட் கேரியோகாமின்னு அர்த்தம் ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ஓகே அண்ட் இது தவிர நமக்கு என்ன இருக்குது மியோசிஸ் பண்ணும் தெரியும் மைக்கோரிசா லைக்கன் இது எல்லாமே பார்ப்போம் இது எல்லாமே டீட்டெயில்டாகவே பார்ப்போம் ஸோ ஃபங்கல் டைப்ஸ் இருக்கு பாருங்கள் ஃபைகோமைசிட்ஸ் ஆஸ்கோமைசிட்ஸ் பெசிடியோமைசிட்ஸ் டியூட்ரோமைசிட்ஸ் இந்த டியூட்ரோமைசிட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்கை இம்பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது இம்பர்ஃபெக்ட்
ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. எதனால்? அதோட ஏசெக்ஷுவல் ஸ்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு இருக்குது, அதுக்கு செக்ஷுவல் ஸ்டேஜ் இருக்கா இல்லையா அது இன்னுமே எப்படி சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அண்டர் ஸ்டடிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் இட் ஃபவுண்ட் ஆர் தேர் இஸ் நோ செக்ஷுவல் ஸ்டேஜ். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. அது எப்படி மற்ற எல்லாத்துக்கும் இருக்குது, இவனுக்கு மட்டும் இல்லை. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஓகே, ஸோ பெசிடியோமைசிஸில் பாருங்கள் கிளப் ஃபங்கை இருக்குது, அகாரிகஸ், பியூசின் இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஆஸ்கோமைசிஸில் ஆஸ்பெர்லஸ், ஈஸ்டா அதில் வந்துடும். சாக் ஃபங்கை இது எல்லாமே ஆஸ்கோமைசிஸில் வந்துடும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முக்கியம்டா, நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீ கான்செப்ட் எந்தளவுக்கு படிக்கிறியோ அந்தளவுக்கு நீ டெர்மினாலஜிஸ் படிக்கணும், அதான் டஃப். ஓகே, ஃபார்முலா படித்து யூ கேன் கோ, யூ கேன் ரைட், ஓகே ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து நீங்கள் வந்து கான்டம்ப்ளேட் பண்ணி எழுதணும். அதே அளவுக்கு ஈக்குவலாக பயோ இஸ் ஆல்சோ டஃப். People think bio is easy. No, definitely not. மனப்பாடம் பண்ணுங்கிறீங்களே, நான் கான்செப்ட்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டால் உங்களை சொல்ல முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் டவுட்ஃபுல். பிகாஸ் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மார்க்கிங் அப் திங்ஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில டெர்மினாலஜிஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் ஹவ் இட் இஸ். கிளியர்? ஸோ இப்போ சாக் ஃபங்கை, ஆஸ்கோமைசிஸ் எக்ஸாம்பிள் சார் எனக்கு இது வந்து மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்னென்ன பண்ண முடியும்? ஸோ யூ ஹேவ் டு ரைட் இட், லேர்ன் இட் ஒன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மற்ற சப்ஜெக்ட்க்கு எல்லா ஃபார்மும் டிரைவ் பண்ணி உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக இல்லை, இருக்கீங்க இல்லையா? எல்லாருக்குமே டிரைவ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுக்கிறதுக்குள்ளே நீட் எக்ஸாமே முடிஞ்சிடும், இல்லை ஜேஇ எக்ஸாமே முடிஞ்சிடும், இல்லை ஸ்கூல் எக்ஸாமே முடிஞ்சிடும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டைம் டு டிரைவ் ஆல் தி ஈக்குவேஷன்ஸ். நோ, ஸோ சில ஈக்குவேஷன்ஸ் சில ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுவீங்க, அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. அது டசன்ட் மீன் இதில் வந்து நிறைய மனப்பாடம் பண்ணுவோம், இல்லை, இட் இஸ் ஈக்குவல். ஓகே, த வே யூ அண்டர்ஸ்டாண்ட் மேட்டர்ஸ் அ லாட். Clear? Understanding? Fine. So you'll have to go through examples, mandatory. No more compromise in that. இப்போ அடுத்து, ஸோ now we'll see the plantae. ஸோ கிங்டம் பிளான்டேல பாருங்கள், மல்டி செல்லுலார் ஆட்டோட்ராஃபிக் செல்லோசிக் வால் தெரியும் நமக்கு, ஈஸி, எல்லாத்துக்குமே புரியக்கூடிய வார்த்தைகள். ஓகே, மைண்ட் மேப்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் சார், வெரி பியூட்டிஃபுல். ஓகே, it is really good for the revision. How can we get this, sir? Okay, you'll have to pay me some lakhs and lakhs to get this. Okay, I'm just joking. Nothing da. இது வந்து our team we have sat together and we have prepared this. அப்போ இதை வந்து உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன சொன்னோம், இது எல்லாமே லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் சில செஷன்ஸுக்கு நாங்களுமே சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு வில் கோ ஃபார் திஸ் மைண்ட் மேப்ஸ் எடுத்து டப்புன்னு ரிவிஷன் பண்ணால் போய் கிளாஸ் அப்படியே அடித்து அப்படியே வீசிடலாம். ஃபைன். ஸோ மைண்ட் மேப்ஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க. இது நோட் எடுக்க வேண்டாம், பிகாஸ் யூர் அவைலபிள், இட்ஸ் நோட் இஸ் அவைலபிள். ஓகே, யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் இன் ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, அது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது இதை வச்சு ஈஸியாக நம்ம ரிவிஷன் குயிக்காக பண்ணிடலாம். சரியா? இஸ் அ கிளியர் ஃப்ளையிங் பர்ட்? ஆல் செட்டில்ட்? ஆல் குட்? ஓகே, குட், ஃபைன். ஸோ அது தவிர நமக்கு என்ன இருக்குது, ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் மோடில் இருக்குது. அண்ட் குரூப்ஸ் பாருங்கள், ஆல்கே, பிரையோஃபைட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படிங்கிற பார்த்துருக்கோமா இல்லையா? என்னது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்? தே ஹேவ் 2 லைஃப் சைக்கிள். ஒன்று வந்து கேமெட்டோஃபைட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்போரோஃபைட்டுன்னு சொல்லுவோம். இந்த கேமெட்டோஃபைட்டு ஸ்போரோஃபைட்டு மாற்றி வரது என்ன சொல்கிறாங்க, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு, இருந்தாலும் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியுங்கிறது தெரியும். இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி யாருக்காவது ஒன்று தெரியாமல் போயிடுச்சுன்னா அதை கேட்ச் பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஐம் டெல்லிங். ஓகே, டோ நாட் வரி. ஃபைன். ஓகே, என்ன அடுத்து பாருங்கள், அனிமேலியா. இது சொல்லவே வேண்டாம், இதை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, மல்டி செல்லுலார், ஹெட்ரோட்ராஃபிக், இன்ஜெஸ்டிவ் நியூட்ரிஷன், நோ செல் வால், நர்வஸ் அண்ட் மஸ்குலர் கோஆர்டினேஷன். கிளியர்? ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஃபட்டாஃபட் ஆன்சர் சொல்கிறீங்க. நான் கேள்வி கேட்க பட்டுன்னு ஆன்சர் போடணும். இப்போ ஆன்சர் வரல, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் நீங்கள் அங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கேன். ஒரு லைவ் கிளாஸ் தான் சாரி, அதாவது ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ் கூட அடிச்சு வெளியே அனுப்பியிருக்கலாம். ஸோ அதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஐம் ஜஸ்ட் கிடிங். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் குயிக்காக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லிடலாம் தம்பிங்களா. பார்த்துருவோமா? ஓகே, ஸோ வைரஸ் பற்றி சார், வைரஸ் பற்றி என்ன இருக்குது? வைரஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது, வெரியான்ஸ், வைரஸாய்ட்ஸ், ப்ரியான்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ என்னங்கிறது பார்ப்போம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட்ஸ் வைரஸ்? என்ன சொல்கிறாங்க, வைராய்ட்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு கேட்குறான்.
வைராய்ட்ஸ்னா என்ன நமக்கு எல்லாமே தெரியும். வைராய்ட்ஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் வைரஸ் தான். ஆனால் என்ன இருக்காது, புரோட்டீன் கோட் இருக்காது. என்ன இருக்காது, புரோட்டீன் கோட் இருக்காது. ஸோ பார்த்துருவோமா, அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்ப்போம், ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போமா. தே ஹேவ் ஃப்ரீ RNA வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். ஓகே, இது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் ஆன்சர்ஸ், பட் வில் ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து தே ஹேவ் DNA வித் ப்ரோட்டீன் கோட், தப்பு. தே ஹேவ் ஃப்ரீ DNA வித் ப்ரோட்டீன் கோட், தப்பு. தே ஹேவ் RNA வித் ப்ரோட்டீன் கோட், தப்பு. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர், தே ஹேவ் ஃப்ரீ RNA வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். ஆன்சர் பார்த்துருவோமா. எஸ், தே ஹேவ் ஃப்ரீ RNA வித் ப்ரோட்டீன் கோட். கரெக்ட். ஸோ இவ்வளோ இந்த கொஸ்டின் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஓகே. சி கைஸ், ஆல்சோ நிறைய பேருக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்கும், ஐயோ நான் வர போகிற ஆன்சரை போட்டுட்டு அந்த ஆன்சர் தப்பாயிடுச்சுன்னா இவர் என்ன நினைப்பார் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. டோன்ட் வரி, வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ் யூ. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்கிறத அனலைஸ் பண்ணுவோமே தவிர அதை ஜட்ஜ் பண்ணி இவனுக்கு எதுவும் தெரியாதா, இவன் வேஸ்ட்டாங்கிற மைண்ட் செட்டுக்கு யாரும் வர மாட்டோம். பிகாஸ் வி ஆர் டீச்சர்ஸ், வி நோட் வெல் அண்ட் கிளியர். உங்களுக்கு என்ன லேக் ஆகுது, நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கிற கான்செப்டை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது இந்த செஷன் எல்லாமே. ஸோ இதில் வந்து ஆக்டிவாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள், அது எதனால் தப்பு எதனால் கரெக்டுங்கிறது நம்ம மேக் இட் கிளியர். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்க, அப்போ அது ஆக்சுவலாக ஆன்சர் இல்லைன்னா அப்போ எந்த ஒரு தாட் வந்து உங்களை அதை கரெக்டுன்னு நினைக்க வச்சுருக்கு. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எரர் அனலைசிங் சொல்லுவோம். இது எல்லாமே நாங்கள் டாப்பர்ஸ் பேட்சுக்கு என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஒரு 1 டே கொடுப்போம். அவன் எழுதின கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 டே போகும். ஓகே, ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அந்த செஷன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு வந்து வித்தியாசமாக யோசிச்சிருப்பான். சார் நான் அப்படி யோசிச்சு வந்தேன் சார் அப்படிங்க. நம்ம யோசிச்சிருக்கே மாட்டோம், இப்படி யோசிச்சேன்னு கேட்டால் சார் அது எப்படி எனக்கு தோணுது சார். அப்போ அவன் மைண்ட் செட் எப்படி, அவன் திங்கிங் ப்ராசஸ் எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செஷன்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ என்ன தெரியுமோ எழுதுங்க, அது எப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்னால் தப்புங்கிறது டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட் நம்ம பிடிச்சி அந்த தப்பை வாழ்க்கையிலே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ஓகே, நத்திங் டு வரி. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா. Which of the following is a correct statement? Mycoplasma have DNA, ribosome and cell wall. Okay. Cyanobacteria are group of autotrophic organism classified under kingdom Monaria. First one ஏன் தப்புனா, செல் வாலே இருக்காது மைக்ரோபிளாஸ்மாக்கு. ஸோ அது வெரி ஈஸி பாயிண்ட். பிரைமரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, செல் வால் இல்லைங்கிற பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அடுத்து சைனோபாக்டீரியா குரூப் ஆஃப் ஆட்டோ, கரெக்ட். மோனேரா கீழே வரக்கூடிய இப்போ நம்ம பார்த்தோம், யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா ஆட்டோட்ரோஃபிக். வெரி குட். அப்போ ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக. அப்போ முடிச்சு சும்மா பார்ப்போம். நெக்ஸ்ட் 2 ஆன்சர்னு பார்த்துடலாம்டா. பாக்டீரியா எக்ஸ்க்ளூசிவ் ஹெட்டரோட்ரோஃபிக், தப்பே. They are autotrophic as well. Slime also separately. No. Slime also இதில் வரும், மொனேரா கீழே வராது. மொனேராக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், மொனேரா கீழே 3 விஷயம் தான் படிச்சிருக்கோம். பாக்டீரியா, தட் இஸ் யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, சைனோபாக்டீரியா. அப்போ மொனேரா கீழே இது வராது. அப்போ ஸ்லைமோல் கீழே வரும், ப்ரோட்டிஸ்டா கீழே வரும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் 2. கிளியர்? ஈஸியாக இருக்கா? ஓகே. அடுத்து ஐடென்டிஃபை த ஃபங்கை விச் டு நாட் பிலாங் டு த குரூப் ஆஃப் அதர் ஃபங்கை அமாங் த ஃபாலோயிங். ஸோ பார்த்துருவோமா என்னங்கிறது. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து சாக் ஃபங்கை, பஃப் பால்ஸ், மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கைன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், பஃப் பால்ஸ், மஷ்ரூம்ஸ், பிராக்கெட் ஃபங்கையில் ஒரு கேட்டகரியில் வந்துடும். பஃப் பால்ஸ், மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை ஒரு கேட்டகரியில் வந்துடும். அப்போ யார் பேலன்ஸு, சாக் ஃபங்கைங்கிறது தான் பேலன்ஸு. இஸ் அ கிளியர்? ஃபைன். அப்போ இந்த பஃப் பால், மஷ்ரூம்ஸ், பிராக்கெட் ஃபங்கை எதில் சார் வரும் கேட்டிங்கன்னா பெசிடியோமைசிட்ஸில் வரும். ஓகே, அதை நான் எக்ஸாம்பிள்ஸ் படிக்க சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த பெசிடியோமைசிட்ஸில் வரும். சாக் ஃபங்கை வந்து ஆசியோமைசிட்ஸில் வரும். ஓகே, ஸோ ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் 1. ஸோ வி ஆர் ரைட். அடுத்து, which of the following is incorrect about cyanobacteria? Cyanobacteria எது தப்பு? They are photoautotrophs. அது கரெக்டு தானே, அது எப்படி தப்பாகும்? They lack heterocyst. வெச்சாம்பார் ட்விஸ்ட்டு. ஹெட்ரோசிஸ்ட் என்னன்னு பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் ஹெல்ப்ஸ் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் present in the cyanobacteria. அப்போ இது எப்படி லேக்குன்னு சொல்ல முடியும்? இட் இஸ் present. அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் யார்? They lack heterocyst தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். Okay, so they often bloom in polluted water bodies. Yes, true. That's why you can see that, because they need light, no? So they bloom, they get the light and they do it. They have chlorophyll similar to green plants. Correct. That is how they make their own food. They need light, so they need that light and they use it with the help of chlorophyll. So option should be 2. Correct. Adutha, which of the following statements is incorrect? Yeast have filamentous body with long thread. இதுவே தப்பு. என்ன சொல்கிறாங்க? ஈஸ்ட் வந்து ஒரு யூனிசெல்லுலரான யூகேரியோட். கரெக்டாக? அப்போ இந்த யூகேரியோட்டுக்கு எப்படி ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும்? இந்த ஹைப்பேலாம் இதில் வரவே வராது. ஹைப்பேலாம்
So the answer is option 1. Structure based question. So it should be 1. We'll see other 2. Morels and truffles are edible delicacies. Correct. Morels, truffles, it is edible, which means you can eat it. Okay, that is easily available. You can eat it also. Claviceps is the source of many alkaloids in LSG. True. Alkaloids ingiradhu plants and derive பண்ணக்கூடிய drugs da. அந்த drugsல வந்து என்ன பண்ணலாம்னா இந்த claviceps வந்து ரொம்பவே sourceful-ஆ இருக்கு. medicines-ல யூஸ் பண்ணலாம். ஓகே. And conidia are produced exogenously and ascospores endogenously. exogenously என்ன parent bodyக்கு வெளியே ஒரு பட் மாதிரி உருவாகி அந்த lumen connect ஆகி அப்படியே வளர்ந்து detach ஆகி போயிடும். endona உள்ள அவ்வளவு விஷயம். So that is also again right. So answer should be option 1. Okay. புரிந்து விட்டதா? Can you differentiate answers there? No, this dark yellow is called as first answer. Okay, fine. அடுத்து பார்த்துருவோமா? Which of the following statements is incorrect? Prions consist of abnormally folded proteins. Correct. Prions என்ன folded proteins. நம்ம viroids பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ prions பார்த்தாச்சு. Viroids lack a protein coat. அதுவும் கரெக்டான விஷயம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அண்ட் வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் parasites. வெரி ட்ரூ. வைரஸஸ் வந்து மேண்டேட்ரி பேரசைட். ஏன்னா வைரஸஸ்க்கு லிவிங் ஹோஸ்ட் இல்லாமல் அதில் வாழ முடியாது. ஸோ தே ஆர் மேண்டேட்ரி டு ஹாவ் அ பேரசைட். தட்ஸ் வி கால்ட் அஸ் obligate parasite. Infective constituent in viruses is the protein. தப்பே. ஒரு வைரஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்டிவ் பார்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரியில் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். ஓகே, டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ. ஸோ த ப்ரோட்டீன் கோட் ஹியர் இஸ் அ கவரிங். ஸோ இட் இஸ் நாட் டெக்னிக்கலி த ஆன்சர். ஸோ இட் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் ராங் ஆன்சர். Okay, as in option 4 is the incorrect answer, which is the right answer of this question. Okay, clear? Mad cow disease in cattle is caused by an organism which has. அப்படின்னா அர்த்தம், அதாவது மேட் கவுங்கிற டெட்லி டிசீஸ் யாரால காஸ் ஆயிருக்குன்னா இட் இஸ் காஸ்டு பை அன் ஆர்கானிசம் விச் ஹேஸ். அப்போ ஆர்கானிசம் யார்? we know that it is virus, so it should be what? Abnormally folded protein. ஏன்னா ப்ரையான்ஸுக்கு நமக்கு தெரியும் வைரஸில் வரக்கூடியது. அப்போ அதில் தான் இருக்கக்கூடிய இந்த பொருள் தான் அந்த டிசீஸை காஸ் பண்ணுது. அது வந்து இது வந்து ஒரு மேட் கவுன்னு ஏன் சொல்லுவோம்னா இது கேட்டல்லையும் காஸ் பண்ணும், அங்கேருந்து ஹியூமனுக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுண்டா. இது என்ன பண்ணுன்னா அந்த நியூரல் சிஸ்டம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். ஒரு மேட் கவு அந்த மாதிரி மாற்றிடும். ஓகே, கிளியர்? ஃபைன். அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன் கண்டுபிடிச்சாச்சு, ப்ரையான்ஸ் தான். ஓகே. So which of the following statement is correct? Lichens do not grow in polluted areas. அதுவே கரெக்டு தான். என்ன அர்த்தம்? லைக்கன்ஸ் பார்த்துருக்கீங்களா? நல்லா மலையோரமாக போங்க. மலையோரமாக அந்த மாதிரி போகும்போது நல்லா அப்படியே நல்ல கிளைமேட் இருக்கும், நல்ல ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கும். எங்கே பொல்யூஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நீங்கள் போகிற வழியில் பெரிய பெரிய மரத்தில் பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்கில் அப்படியே வெள்ளை வெள்ளையை அப்படியே பதந்து இருக்கும். அது பேர் தான் லைக்கன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லைக்கன்ஸ் வந்து பொல்யூஷன் இருந்தால் வளர முடியாது அவங்களால. அப்போ பொல்யூஷன் இல்லாத இடத்துல அப்படியே ஜாலியாக ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். ஸோ தே டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸ். கரெக்ட். ஆல்கல் காம்பனண்ட் ஆஃப் லைக்கன்ஸ் இஸ் நாட் மைக்ரோபயாண்ட், இஸ் ஃபைக்கோபயாண்ட். அப்படி உல்ட்டா வரணும். ஃபங்கல் காம்பனண்ட் என்னது? மைக்ரோபயாண்ட். ஏன்னா லைக்கனுங்கிறதே ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஒரு ஃபங்கை ஒரு ஆல்கே சேர்ந்து உருவானதான் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. அப்போ ஃபங்கல் பார்ட்டுங்கிறது மைக்கோபயாண்ட், ஆல்கல் பார்ட்டுங்கிறது ஃபைக்கோபயாண்ட். ஸோ லைக்கன்ஸ் ஆர் நாட், நோ, தே ஆர் குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். ஆப்ஷன் ஆன்சர் 1. ஓகே, லைக்கன்ஸ் டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸ். அடுத்து பார்த்துருவோமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரோகேரியோட்? ஓகே, சாக்ரோமைசிஸ் நமக்கு தெரியும், ஈஸ்ட். அவ்வளோதான். இப்போ ஈஸ்ட் என்னது நமக்கு? யூனிசெல்லர் யூகேரியோட்னு தெரியுமா? அப்போ என்னது அது? தட் இஸ் நாட் அ ப்ரோகேரியோட். ஸோ இட் ஷுட் பி த ஆன்சர், பட் வீல் சி. மைக்கோபாக்டீரியம், பாக்டீரியா, ஸ்வாகா, ப்ரோகேரியோட். நோஸ்டாக், ஆசிலேட்டர், இது எல்லாமே என்னது? எல்லாமே பாக்டீரியா. இது எல்லாமே ப்ரோகேரியோட்ஸ். அப்போ யார் ஒரே ப்ரோகேட் இல்லாத பொருள்? சாக்ரோமைசிஸ் சர்வீஸ். பட் ஈஸ்ட் வந்துருச்சா? ஈஸியாக இருக்கா guys? Those who are here, எனக்கு தெரியும் ஸ்கூல் போயிட்டு இப்போ வந்திருப்பீங்க, சில பேர் வந்துட்டு இருப்பீங்க. பட் ஸ்டில் we had a compulsion to start this session early. Nothing to worry. Those who are already here, make an active participation. இல்லை சார் நான் இப்போ தான் சார் வரப்போகிறேன் அப்படின்னா நீங்கள் லைவை பார்க்கும்போது இந்த டைலாக் வரும் உங்களுக்கு. ஏதாவது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆக்டிவாக இந்த செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் சரி இந்த செஷனில் நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃப்லைனில், அதாவது நீங்கள் இப்போ லைவ் அட்டன் பண்ணாமல் அப்புறமா ரெக்கார்ட் செஷன் அட்டன் பண்ணாலுமே சரி, அந்த செஷன் வரும்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. Okay, do not wait for me. Okay, you tell the answer, then quickly go. Okay, fine. அடுத்து, select the wrong statement. Cell wall is present in members of fungi and plantae. கரெக்டு தானே? அப்படி தப்பாகும். மஷ்ரூம் belongs to basidiomyces. அதுவும் கரெக்டு தானே? Pseudopodia locomotive feeding structures in sporozoans. தப்பு.
ஸ்போரோசோன்ஸுக்கு எதிராக காடு, ஸ்போரோசோன்ஸ்க்கு எதிராக மூமெண்ட்டு, ஸ்போர்ட்ஸுக்கு எதிராக போகிறோம். அதனால் என்ன பண்ணுவோம், சூடோபோடியா லோகோமோட்ரி ஃபீலிங் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, கிளியர்? So mitochondria are the powerhouse of the cell in all kingdoms except Monera. That is also again correct. Fine. Yes. So answer should be what? Pseudopodia, locomotory and feeding structures in sporozoans. Okay, sporozoans does not have any structures like that. What is pseudopodia? False feet. Okay, அதெல்லாமே இருக்காது. அடுத்து, which of the following organisms known as chief producers? இப்போ தானே பார்த்தோன்னே கண் நேரம் ஆன்சருக்கு போகுது. என்னது? டயட்டம்ஸ். டயட்டம்ஸ் சொன்னால் இல்லை செட்டில் ஆகும். சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தேவையான அந்த பரப்பளவில் கொடுத்து நல்லா செட்டில் ஆகும். ஸோ டயட்டம்ஸ் இஸ் த ஆன்சர். சி, வி காட் இட் ரைட். கங்க்ராட்ஸ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபவுண்ட் இன் எக்ஸ்ட்ரீம் செலைன் கண்டிஷன்? செலைனால யார் நமக்கு தெரியும்? ஹேலோஃபைல்ஸ். ஹேலோஃபைல்ஸ் எது கீழே வரும்? ஆர்கி பாக்டீரியா கீழே வரும். ஸோ ஹேலோஃபைல்ஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, காட் இட்? எஸ், பாருங்கள், ஆர்கி பாக்டீரியா. அடுத்து, which among the following are the smallest living cells known without a definite cell wall, pathogenic to plants as well as animals and can survive without oxygen? என்ன சொல்ல வராங்க, இவங்க வந்து ஸ்மாலஸ்ட்டுங்கிறாங்க, வித்தவுட் டெஃபினட் செல் வால் இல்லைனால யார்? மைக்கோபிளாஸ்மா. We have already studied. So what will be the answer? Yes, it is mycoplasma. ஈஸியான ஆன்சர். கரெக்டா? அடுத்து பார்ப்போமா? எஸ், அஃப்ரித் கனி. ஹாய் சார். ஹலோ அஃப்ரித் கனி, how are you? எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? Which one of the following is wrong for fungi? ஃபங்கைக்கு எது தப்பு? They are eukaryote. கரெக்ட் தானே? இருக்கலாம். All fungi possess a purely cellulosic cell wall. செல்லுலோஸே இல்லடா தம்பிகளா. ஃபங்கைக்கு என்ன இருக்குது? கைட்டின் தான் இருக்குது. சரியா? ஸோ கைட்டினிக் செல் வால் மேக்கிங் சென்ஸ். நாட் கிளியர். என்னடா தம்பி நாட் கிளியரு? டெக்ஸ்ட் நாட் கிளியரா? தெரியுதே. Are you sure? Okay, now is it clear? I think now it is fine, no? Clear பாருங்க, சொல்லுங்க பாப்போம். Okay, so Afrid, let me know, okay, if it is clear or not. Accordingly, I'll change, okay, nothing to worry. So cellulosic வந்து யாருக்கு வராது? இந்த நம்ம ஃபங்கைக்கு வராது. நம்ம ஃபங்கைக்கு என்ன இருக்குது? We have chitin. So chitin should be the cell wall. Clear? And they are heterotrophic. They are both unicellular and multicellular. Okay, so answer patroma. So what is the answer? Nothing but all fungi possess a purely cellulosic cell wall. So that is an answer. Okay, it's nothing okay, now okay, what Afrit? Okay, it's about zooming. Okay, okay. So Afrit, இந்த டாபிக் எல்லாம் முடிச்சாச்சா? GIB டாபிக்ல படிச்சு முடிச்சாச்சா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ஸோ என்ன கேட்குறாங்க? செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. த வால்ஸ் ஆஃப் டயட்டம்ஸ் ஆர் ஈஸிலி டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? டயட்டம்ஸ் இப்போ தான் நான் சொன்னேன். டயட்டம்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் இப்போ புரியுதா? டயட்டம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டயட்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அவங்கள டிஸ்ட்ரக்டே பண்ண முடியாது. அப்போ அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. த வால்ஸ் ஆஃப் டயட்டம்ஸ் ஆர் ஈஸிலி டிஸ்ட்ரக்டபிள். ராங். தே ஆர் நாட் ஈஸிலி டிஸ்ட்ரக்டபிள். தே வெரி ஸ்ட்ராங். Okay, so diatomaceous earths is formed by the cell wall of diatoms. Diatoms are chief producers in the oceans. Correct. Diatoms are microscopic and float passively. Adume correct. So enna answer varano? Yes, the walls of diatoms are easily destructible. Da inga wrong statement. Yes, after that I can understand that you have completed topics. Very good. Okay, okay. Da நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் தேல் அப்ரிஷியேட் யூ. ஏன் தெரியுமா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. நான் சொன்னதுக்காக நீங்கள் வந்து ஆன்சர் சொல்கிறீங்க. அப்போ அந்த தில்லுக்கு தான் மதிப்பாங்களே தவிர இவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான். ஐயோ நம்ம சொன்னால் மாட்டிப்போம்னு சொல்லி அமைதியாக உட்காந்துருப்பேன். வாயை திறக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அமைதியாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு பயம். ஸோ நமக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். பயோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்படி இருக்கீங்க? எங்கேயாவது பயோவில் வெறித்தனமாக இருப்பானுங்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக யூ ஹேவ் டு பி வெரி அடமெண்ட். ஸோ பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்வர்சேஷன்ஸ். ஓகே, டிஸ்கஷன்ஸில். அடுத்து பார்த்துருவோமா? ஃபைன். ஸோ அடுத்து பாருங்கள்,
Chrysophytes, euglenoids, dinoflagellates and slimodes are included in the kingdom. எந்த கிங்டமில் இருக்குது நம்ம இப்போ கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்லைமோல்ஸ் வந்து ஒரு எரரில் பார்த்தோம். ஸ்லைமோல்ஸ் வந்து அதில் அந்த கொஸ்டினில் தப்பாக இருந்துச்சு. ஏன்னா அதை வேறு கிங்டமில் கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. என்ன கிங்டமில் வரணும்? ஆக்சுவலி ப்ரொட்டிஸ்டாங்கிற கிங்டம்குள்ளே வரணும். என்ன கிங்டம் வரணும்? ப்ரொட்டிஸ்டாங்கிற கிங்டம்குள்ளே வரணும். அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? Which one of the following statement is wrong? Golden algae are also called as desmids. Eubacteria are also called as false bacteria. எப்படி சார்? யூனாலே ட்ரூ. யூனாலே என்ன அர்த்தம்? ட்ரூ. அப்போ ட்ரூ பாக்டீரியானாலே அது எப்படி ஃபால்ஸ் ஆக முடியும்? ஓகே, மதன் சார் நான் தெரியாமல் சிஎஸ் எடுத்துட்டேன் சார், நீங்கள் சூப்பராக டீச் பண்ணுறீங்க, இதை மட்டும் தயவு செஞ்சு உங்கள் சிஎஸ் ஸ்டாஃப் கிட்ட சொல்லிடாதீங்க, வீடு தேடி நடிப்பாங்க. ஓகே ஓகே மதன், டு நாட் வரி. சிஎஸ் எடுத்திருக்கீங்கன்னா பயோ கூட இருக்கா? சிஎஸ் பயோ மேக்ஸிமம் எடுத்திருக்கீங்களா? சிஎஸ் இன் பயோ எடுத்திருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அதை டேக் பண்ணி போகலாம். நானும் நம்ம மதன் ஐ கேன் லிட்டரலி see you here. நானும் அப்படி 10th படிக்கும்போது ஒரு சின்ன குட்டி சொல்லிடுறோம். ஓகே, ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. ஸோ நான் வந்து 10th படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் 11th என்ன எடுக்க போகிறேன்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில். என்னப்பா படிக்க போகிற நீ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஆனால் ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா பயோங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மிஸ்ஸுமே பயாலஜி மேம் தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹர். அப்போ அந்த மேமோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு. அண்ட் பயோ வந்து எனக்கு ரொம்ப அல்டிமேட்டாக தோணுச்சு. ஏன்னு தெரில, ஏன் இது எல்லாருமே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சொல்லுவீங்க, எனக்கு பயோ ஏன் தோணுச்சுன்னா, வாட் மை மைண்ட் செட் இஸ் அல்டிமேட்டாக இதெல்லாம் இருக்கிறது நமக்காக, ஹியூமன்ஸ்க்காக. ஸோ அல்டிமேட் கடைசியாக நம்ம யாருக்காக இதெல்லாம் பார்க்குறோம் பண்ணுறோன்னு கேட்டால் மனுஷனுக்காக ஒரு கான்செப்ட் வரும். அப்போ அது பயாலஜிங்க ரிலேட் ஆகிறதுனால நான் பயாலஜி வந்து கொஞ்சம் சுப்பீரியராக பார்ப்பேன். அப்போ நான் பயாலஜிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டி 10th முடிச்சு பயோலஜி தான் எடுத்தேன். 11th பயோ எடுக்கிறேன், இன்னும் ஜாலியாகிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹேட் வெரி குட் ரேப்போ வித் மை சார், யூஸ் டீச் வெரி வெல். அந்த ஒரு ரேப்போவில் பயோ நல்லா பில்ட் ஆகி என் ப்ரொஃபஷனே இப்போ வந்து இப்படி நிற்கிதுங்க. பிகாஸ் ஐ ஹவ் டன் மை மாஸ்டர்ஸ் இன் பயோ ரிலேட்டட் அண்ட் ஆல்சோ அதர் கோர்சஸ், அதர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரிசர்ச்சஸ், எவ்ரி திங் வாஸ் ஆன் பயோ. ஸோ பயோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உருவாக்கி எடுத்து நம்ம அது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் நோ ஒன் டு ஸ்டாப் யூ. அப்போ என்ன சொல்ல வரேன்னா 11th 12th எடுக்கலங்கிற ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, நமக்கு காலேஜ்கள் எடுக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். சரியா? ஓகே, ஸோ அப்போ யூ பாக்டீரியா என்ன அர்த்தம்? யூன்னு என்ன சொன்னேன்? ட்ரூன்னு சொன்னேன். அப்போ இதில் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? எஸ், 2 அஃப்ரித் கனி. அவ்வளோதான் அந்த ஆன்சர். கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, வெரி குட், தட் இஸ் ரைட் ஆன்சர். ஐ எம் அப்ரிஷியேட்டிங் இட். ஓகே, ஸோ ஃபைகோமைசிஸ் ஆர் கால்ட் ஆல்கல் ஃபங்கை. கரெக்ட். சைனோபாக்டீரியா கால்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. அதுதான் அது பேரே வந்துச்சு. தட் இஸ் ஆல்சோ ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன் ஆஃப் த இது ஈஸி கொஸ்டின் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, ஒன் ஆஃப் த மேஜர் காம்பனண்ட் ஆஃப் செல் வால் ஆஃப் மோஸ்ட் ஃபங்கை. படிச்சு கிளாஸ் எடுத்தேன். சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லி தான் ஆகணும். எஸ், டெல் மீ. ஒன் ஆஃப் த மேஜர் காம்பனண்ட்ஸ் ஆஃப் த செல் வால் ஆஃப் மோஸ்ட் ஃபங்கை இஸ். சொல்லுங்கள் பார்ப்போம். யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க? ஓகே, ஐ எம் வெயிட்டிங். இந்த அப்படியே ஹோல்டில் வைப்போம். ஈஸி தான். என்ன ஆன்சர் வரணும்? ஆப்ஷன் 4. வெரி குட், கைட்டின் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு ஈஸியான கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியும். கைட்டின் ஷுட் பி த ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாமா? கைட்டின் தான் ஆன்சர். சொன்னோம்ல, குறி வச்சா ஒழுங்கு மாதிரி. வி ஆர் ஷியோர், தென் இட் ஷுட் பி த ஆன்சர். ஓகே, ஸோ கைட்டின் ட்ராக் பண்ணியாச்சு. அடுத்து த இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இதுவுமே பார்த்தோம். அஃப்ரின் கனி. எஸ், கைட்டின் சொல்லிட்டீங்க. வெரி குட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட். அடுத்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கையே பார்த்தோம். அது ஏன் இம்பர்ஃபெக்ட்னு பார்த்தோம்? எதனால்? அது செக்ஷுவல் ஸ்டேஜ் டிஸ்கிரைப் பண்ணாதனால இம்பர்ஃபெக்ட்னு பார்த்தோம். அப்போ அது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை இங்கே யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவுமே ஈஸி தான்டா. டியூட்ரோமைசிட்ஸ். கரெக்ட். பார்த்தாச்சா? கே வெங்கடேஷ், கைட்டின். குட் வெங்கடேஷ், யூர் ரைட். ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மதன் 4 கைட்டின். வெரி குட், ரைட். ஆல்சோ ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நீங்கள் கண்டினியூஸாக ஆன்சர் எழுதும்போது ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் எழுதுனாங்கிற மைண்ட்ஸ் நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா இது ஸ்ட்ரீம் ஆகும்போது ஒரு டிலே இருக்கும். டிலேயில் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, நெட்வொர்க் டிலே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கான டைம் தான் எழுதுறீங்க. ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டா அதனால் நான் திருப்பி சொன்னால் நான் பார்த்து சொன்ன மாதிரி அதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. நத்திங் லைக் தட். ஓகே, ஸோ அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ ஆன்சர் தெரியுதோ அப்போ எழுதினா போதும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் பிகாஸ் ஐ நோ இந்த சிச்சுவேஷன் நானும் இருந்திருக்கேன். ஐயோ நமக்கு கூட அவன் சொல்லிட்டானே, இப்போ நான் சொன்னால் அவனை பார்த்து காப்பீடு சொன்ன மாதிரி ஆயிரம் நினச்சிப்பாங்க அப்படின்னு. நத்திங் லைக் தட். ஓகே, ஸோ டோன்ட் வரி. Okay, so deuteromyces correct answers. Very good. Again, Madan kata solta, Venkatesh, Afrit Khan, everything is right. Madan is also right. Okay, Madan. Okay, all Venkatesh, Afrit Khan, everybody is right. Very good, Ra.
correct. From Xylem, that is also right. Super. அடுத்த question பார்த்துருவோமா? The viroids were discovered by DJ Ivanovsky. W.M. Stanley showed the viruses could be crystallized. ஓகே, இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். இந்த ட்ரிக்கியான கொஸ்டின் ஏன் ட்ரிக்கின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு நீங்கள் சயின்டிஸ்ட் பேரை படிச்சிருக்கணும். சயின்டிஸ்ட் பேரை படித்தா தான் இந்த கொஸ்டின் கிராக் பண்ண முடியும். ஆக்சுவலி டிஜே ஐவனோஸ்கிங்கிறது வைராய்ட்ஸ் கண்டுபிடிச்சது இல்லை, கண்டுபிடிச்ச பேர் தியோடர். ஓகே ஃபைன், இஸ் எ கிளியர்? ஸோ 1971 தியோடர் தான் என்ன பண்ணுறாரு, இதை கண்டுபிடிக்கிறார். ஸோ தட் ஷுட் பி த ஆன்சர். இது சொல்லாட்டி பரவாயில்ல, சரி. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்டிஸ்ட் பேர் ரொம்ப ரொம்ப முக்கிய. பிகில் கேட்பானுங்க. அடுத்து the answer they have marked. Nice. Choose the wrong statement. தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. பெனிசிலியம் இஸ் மல்டிசில்லர் அண்ட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். கரெக்டே, அதுதான் பெனிசிலியம், நமக்கு ஈஸியாக தெரியும். அடுத்து நியூரோஸ்போராஸ் யூஸ்ட் இன் த ஸ்டடி ஆஃப் பயோகெமிக்கல் ஜெனட்டிக்ஸ். அதுவும் கரெக்டே. மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் ஆர் பாய்சனஸ் மஷ்ரூம். இப்போ தானே பார்த்தோம். மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம், எடிபிள் டெலிகசிஸ்ன்னு பார்த்தோம். ஸோ என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் வரணும். சரியா? கிளியர்? வெரி குட். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் வரணும். ஓகே, அகெயின் மதன், அஃப்ரித் கனி, வெங்கடேஷ். ஓகே, they have given the correct answer for the previous question. அப்போ இந்த கொஸ்டினுக்கு it should be third one. morals and truffles வந்து என்னவா இருக்கணும், பாய்ஸ்னஸ்ங்கிறது தப்பு. they should be edible delicacies. கிளியர்? புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? பாருங்கள், பிக் அப் த ராங் ஸ்டேட்மெண்ட். செல் வால் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமேலியா. என்ன சொல்கிறாங்க, செல் வால் வந்து அனிமேலில் ஆப்சென்ட்டுங்கிறானுங்க. ஓகே, அடுத்தது நமக்கு தெரியும் செல் வால் ஆப்சென்ட் தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ரோட்டிஸ்டா ஹேவ் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். அதுவும் கரெக்டு தான். சம் ஃபங்கைஸ் ஆர் எடிபிள். தட் இஸ் ட்ரூ. வி ஈட் ஃபங்கைஸ். கரெக்ட். மஷ்ரூம்ஸ் அப்புறமா இல்லையா? எஸ். நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ப்ரெசென்ட் இன் மொனேரா. இங்கே தான் சிக்கலே. மொனேராங்கிறது என்னது, ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் போய் நீ எப்படி டிஃபைன்டான ஒரு நியூக்ளியர் மெம்பரேனை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இருக்காது. அப்போ என்னது, நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் நாட் ப்ரெசென்ட். ஸோ அதுதான் என்னவாக இருக்கணும், ஆன்சராக இருக்கணும். பாருங்கள், நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ப்ரெசென்ட் இன் மொனேரா. வெரி குட். அஃப்ரித் கனி கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர். டேய், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜிஏபிலையும் கேட்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அப்போ ஞாபகம் வச்சு எழுதணும். அப்போ கோட்டை விட்டு வரக்கூடாது, புரியுதா? ஸோ என்ன தெரியுமா, அப்படியே ஸ்டஃப் பண்ணி எழுதிடணும். சரியா? குட். அடுத்து, த கட்ஸ் ஆஃப் அ கவ் அண்ட் அ பஃபலோ பொசஸ். ஒரு கவ்வோட கட்டிலையும் பஃபலோலும் என்ன இருக்குது, சாரி, ஒரு கவ்வோட கட் அண்ட் பஃபலோட கட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்துருவோமா? ஃபியூக்கஸ் ஸ்பீஷிஸ், குளோரெல்லா ஸ்பீஷிஸ், மெத்தனோஜன், சயனோபாக்டீரியா. கேஸு, பயோகேஸு, மீத்தேனு இதெல்லாம் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், கவுடங்கிலேருந்து தான் எடுப்போம். அப்போ அதெல்லாம் ரிலேட்டடான பாக்டீரியா யார், மெத்தனோஜன்ஸ். யார் ரிலேட்டட், மெத்தனோஜன்ஸ் தான் ஈஸியான ஆன்சர். புரிஞ்சிருச்சா? பாருங்கள், ஈஸி ஆன்சர் மெத்தனோஜன்ஸ். கிளியர்? இப்போ அடுத்து போயிடுவோமா? which of the following shows coiled RNA strand and capsomase. நல்ல ஈஸியான கொஸ்டின். டயக்ராம் ஞாபகம் வைங்க. எங்கே நம்ம வந்து அப்படியே ரவுண்டாக பார்த்துருக்கோம், மஞ்சள் கலரில் இருக்கும். அது ஒரு ஹிண்ட்டு. எது? டிஎம்வி, டொபாக்கோ மொசைக் வைரஸ் தான் அதுக்கான ஹிண்ட். ஓகே, ஸோ ஏன்னா எப்படி இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், ஆர்என்ஏ ஸ்டாண்ட் இருக்கும், காயில்டாக இருக்கும். தட்ஸ் வாட் டிஎம்பி. ஃபைன். ஸோ வில் செக் த ஆன்சர். பார்த்துருவோமா? அவ்வளோதான்டா. கரெக்டா? அஃப்ரத் சூப்பர். நீ சென்டம் வாங்குறத தடுக்கிறது யாராலையும் நீ சென்டம் வாங்குறத தடுக்க யாராலும் முடியாது. குட். ஓகே, அடுத்து வைரஸஸில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. வைரஸஸ் ஹேவ் டிஎன்ஏ என்க்ளோஸ்ட் இன் ப்ரோட்டீன் கோட். அது கரெக்டு தான். ஓகே, டிஎன்ஏ வந்து இருக்கும். வைரஸஸ் டிஎன்ஏ யாருன்னு இருக்கும், என்க்ளோஸ் ப்ரோட்டீன் கோட். ஓகே, ஹோல்டு பண்ணுவோம். ப்ரோகேரியோட்டிக் நியூக்ளியஸ் ஐயே இல்லை. அண்ட் சிங்கிள் குரோமோசோம் நஹி. போத் டிஎன்ஏ யாருன்னு இருக்காது, அந்த அளவுக்குலாம் டெவலப்ட் இல்லை. ஸோ என்ன இருக்குது, டிஎன்ஏ என்க்ளோஸ் என்ன, ப்ரோட்டீன் கோட். ஓகே, ஸோ நம்ம வைரஸஸையும் வெற்றிகரமாக முடித்து விட்டோம். இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஈஸியாக முடிச்சிட்டோம். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனோட முடிச்சிருக்கோம். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி தட் எவ்ரிபடி பார்ட்டிசிபேட்டட், எவ்ரிபடி ட்ரைட் ஆன்சரிங். சரி பாருங்கள், நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும் இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் மூலமாக ஒரு 50 கொஸ்டின் மட்டும் நிற்கும். 50 கூட வேண்டாம், ஒரு 20 கொஸ்டின் நிற்கும். அந்த 20ல் ஒரு 10 கான்செப்ட் கிளியராக இருக்கும். போதும், விக்ட்ரி. அதுவே நமக்கு வெற்றி தான். சரியா?
அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? GIBக்காக பண்ணுறோம். மறந்துடாதீங்க, 27ஆம் தேதி கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஈஸியாக எழுதுங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற வீடியோ எல்லாமே லிங்க்கில் இருக்கிற எல்லாமே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின்னிங் ப்ரைஸை அள்ளிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, அடுத்து சென்னையில் நடக்குதுடா. அதே டைமில் நமக்கு செமினார் இருக்குது. தட் இஸ் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் சென்னை, விச் இஸ் அன் லைக் அன் கரியர் டிஸ்கஷன் செஷன். அதுவுமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். Ayano Koji Kyotaka. Wow, nice name. Sir, இன்னைக்கு physics chemistry class இருக்கு. I think you'll have another live after this. Okay, I think you're having chemistry live. Physics class இல்லடா, chemistry class இருக்கு. சரியா? அதனால நம்ம செஷன் நேரத்தில் போட்டிருக்காங்க. 7க்கு எப்பவுமே 6க்கு லைவ் வரும். இப்போ இது வந்து 2 செஷன் வரனால நம்மள லைவ் ஃபர்ஸ்ட் போட்டு இந்த லைவ் செகண்ட் போட்டாங்க. சரியா? கிளியர்? ஓகே. அடுத்து பிளான் கிங்டமை குயிக்காக இந்த NCERT மேப்ஸில், அதாவது NCERT மேப்ஸ்னு வாயில் வருது எனக்கு அப்படி டீச் பண்ணி ஓகே. இந்த பர்டிகுலர் மேப்ஸ், மைண்ட் மேப்ஸ் வந்து குயிக்காக பார்த்துருவோமா? பாருங்கள், பிளான் கிங்டமை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? நிறைய டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அடிப்படையான டைப் இது ஆல்கே. ஸோ ஆல்கே பிரிக்கும்போது எஸ், தேங்க்யூ ஐனோ கோஜி. நீங்கள் தேங்க்யூ சொல்கிறது என்ன அர்த்தத்தில்? யூஆர் லீவிங் நோ. ஸோ தேங்க்யூ சார், எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, நான் சென்று வருகிறேன் அப்படின்னு போகிறீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ஆல்கேம் என்ன பண்ணுறாங்க? டேலோஃபைட்டாக பிரிக்கிறாங்க. டேலோஃபைட் ஒன்றுடா, அதாவது அதுக்கு ப்ராப்பராக கையே காலெல்லாம் இருக்காது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட், லைக் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் சம் மோர் டிஃபைன்ட். அதை என்ன சொல்கிறாங்க? டேலோஃபைட்டா. அப்போ டேலோஃபைட்டை பேஸ் பண்ணி அக்வாட்டிக், சிம்பிள், ஆட்டோட்ராஃபிக், நான் வேஸ்குலர், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் வேஸ்குலர்னால் அதுக்கு ப்ராப்பராக தேவையான வெசல் சிஸ்டம்ஸில் இருக்காது. ஸோ நான் வேஸ்குலர். அப்போ ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது? வெஜிடேட்டிவ் அர்த்தம் ஃப்ராக்மெண்டேஷன் தெரியும்ல, ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிஞ்சு அந்த பிரிஞ்ச பகுதியில் இன்னொரு புது பகுதி உருவாகும். அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து ஏசெக்ஷுவல், ஸ்போர் ஃபார்மேஷன், ஹார்ஷ் கண்டிஷன் சர்வே பண்ணும். செக்ஷுவலில் ஐசோகேமி, ஊகேமி. ஐசோகேமின்னு அர்த்தம் சேம் சைஸ் கூடிய கேமெட்ஸ் வந்து மேட் பண்ணுச்சுன்னா ஐசோகேமி. ஊகேமின்னு அர்த்தம் எஸ், வெரி சிம்பிள். நம்மளோட ஃபீமேல், அதாவது ஃபீமேல் கேமெட் வந்து லார்ஜாக நான் மொட்டையில் இருக்கும், மேல் கேமெட் வந்து மொட்டையில் ஸ்மாலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆல்கே பாருங்கள், இந்த சார்ட்டில் ரொம்ப முக்கியம்டா. ஓகே, இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். ஐனோ கோஜி சார், கிளாஸ் லிசன் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். வெரி குட். ஓகே, லிசன் பண்ணிவிட்டு இப்போ இது முடிச்ச உடனே இந்த ஒரு ஸ்லைடை முடிச்சா அடுத்த ஸ்லைட் நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். சரியா? அப்போ இப்போ இவ்வளோ நேரம் நமக்கு வந்து அஃப்ரித் கனி, வெங்கடேஷ், மதன்லாம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் ஆன்சர் பண்ணணும். சரியா? நீங்கள் GIB எழுதுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிளியர்? குட். ஓகே, நான் இந்த சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ ப்ரைமரியாக பிரிக்கிறாங்கடா ஆல்கேவை பாருங்கள். குளோரோஃபைசியம் பிரிக்கிறாங்க, ஃபேக்கோஃபைசியா ஒன்று அண்ட் ரோடோஃபைசியா ஒன்று. ஓகே, ஸோ இதை பிரிக்கும்போது இதுக்கான பிக்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பாருங்கள், இதில் A இருக்குது, B இருக்குது. இது எல்லாமே டீட்டெயில்டாக ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. பட் சின்ன ஒரு ரிவிஷன். அது தவிர இதில் என்ன இருக்குது? AC, கெரட்டினாய்ட், ஜாந்தோஃபில்ஸ். இதில் வந்து குளோரோஃபைல் அண்ட் ஃபைகோஎரித்ரின் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கடா, ஸ்டோர்டு ஃபுட்டு. இதில் வந்து ஸ்டார்ச்சு, ஆயில் ட்ராப்லெட்ஸும் ஸ்டோர் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், லேமினேரியன் ஒரு மேனிட்டான். அப்போ லேமினேரியன் மேட்டர் இதில் இருக்குன்னு கேட்டேன்னு சொல்லுவீங்க, ஃபேக்கோஃபைசியல் இருக்குது. அடுத்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் வந்து ரோடோஃபைசியல் இருக்குது. அடுத்து இதில் என்ன இருக்குது? செல்லுலோஸ் இருக்குது, பெக்டோஸ் இருக்குது. இதில் செல்லுலோஸ் இருக்குது, ஆல்ஜின் இருக்குது. இதில் செல்லுலோஸ் இருக்குது, சல்ஃபேட் இருக்குது. 2 to 8 ஈக்குவல். உங்களுக்கு என்ன இருக்குது? ஃப்ளஜ்லாஸ் இருக்குது. இதில் 2 அன்ஈக்குவல், சைடில் ஃப்ளஜ்லா இருக்குது. அதாவது லேட்டர்லாம் சைடில். இதில் ஃப்ளஜ்லா இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்பைரோகேரா, யுலோத்ரிக்ஸ், கேரா, வோல்வாக்ஸ். இந்த எக்ஸாம்பிளுமே முக்கியம்டா. பிளான்ட் கிங்டமில் எக்ஸாம்பிள், அனிமல் கிங்டம் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்காமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், கிளாஸில் நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸில் என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேட்டட் செஷன் உங்களுக்கு படிக்கிற கொடுத்துருவேன். ஆர் நான் வீட்டில் படிச்சுட்டு சொல்லி அந்த டெஸ்ட் வச்சுருவேன். டெஸ்ட்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எழுதுறது அடி வாங்குறது இல்லை, வந்து சொல்லுவாங்க. எல்லா எக்ஸாம்பிள் லைனாக சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் அனுப்புவோம். ஸோ அதை ஒன்ஸ் பண்ணாலே போதும், ரிவிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? ஸோ அதை கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், பிரயோஃபைட்ஸ் சொல்கிறாரு. பிரயோஃபைட்ஸ்னு அர்த்தம் ஆம்ஃபிபியன்ஸோ பிளான். நமக்கு தெரியும் எதனால் ஆம்ஃபிபியன்ஸ், தண்ணியும் வேணும், லேண்ட்லேயும் இருக்கணும். விச் மீன்ஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த பிரயோஃபைட்ஸுக்கு தண்ணி இல்லாமல் அவங்களோட லைஃப் சைக்கிளை முடிக்க முடியாது.
ஸோ லைஃப் சைக்கிள் முடிக்கணும்னா என்ன கண்டிப்பாக வேணும்? தண்ணி கண்டிப்பாக வேணும். அதான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மாய்ஸ்ட் ஹேபிட்டட் நான் வேஸ்குலர் தேவையான வெசல்ஸ் டெவலப் ஆகுதுன்னா ஆல்கேலேருந்து ஒரு சின்ன டெவலப் வந்து ப்ரையோஃபைட்ஸ். ஓகே, அப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கும். நோ ட்ரூ ரூட்ஸ், பிளான்ட்டே ஆகலை, இன்னும் கரைக்கு வரவே இல்லையே, இன்னும் கடல்லே தான் இருக்குது அந்த மாதிரி. ஸோ நோ ட்ரூ ரூட்ஸ். டாமினன்ட் கேமோஃபைட் ஜென்ரேஷன் சொன்னோம்ல, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் 2 டைப் இருக்குடா. ஒன்று வந்து ஸ்போரோஃபைட், ஒன்று கேமிட்டோஃபைட். அது சைக்கிள் என்ன டிஸ்கஸ் பண்ணல. சரி, அப்போ இதில் என்ன இருக்குது? டாமினன்ட் கேமிட்டோஃபைட் ஜெனரேஷன் இருக்குங்கிறாங்க. ரீப்ரொடக்ஷன் எப்படி? ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். ஏசெக்ஷுவல் என்ன அர்த்தம்? ஃப்ராக்மெண்டேஷன். கேமே தெரியல, ரவுண்டாக இருக்கும், லிவர் வாஸ்லாம் இருக்கும், அது இருக்கும். அண்ட் செக்ஷுவல் மேல் பேர் ஆன்திரிடியம், ஆர்கிகோடியம்ங்கிறது ஃபீமேல். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் தான். பாருங்கள், லிவர் வாட்ஸ் பார்த்தோமா, கெமே கப்ஸ் இருக்கா, கெமா கப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஜெமா கெமா எவ்ரிதிங் இஸ் ரைட். ஓகே, மார்கான்டியா அண்ட் ப்ரோட்டோனிமா, லீஃபி சேஸ் எல்லாமே ஈஸி. மோசஸ்க்கு வந்து ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கிளியர் ஹியர். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? டெரிடோஃபைட்ஸ். அவ்வளோதான், டப்னு முடிச்சிடலாம். சரியா? கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்குது எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ டெரிடோஃபைட்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் லேண்ட் பிளான்ஸ் இப்போ தான் தண்ணியிலிருந்து கரைக்கு வந்திருக்கு. அதனால ட்ரூ லேண்ட் பிளான்ஸுங்கிறாங்க. ஏன்னா பிளான்ட்டுக்கு அடிப்படையாக ரூட்டு, ஸ்டெம்மு, நிலம், நீர் அண்டு சாயிலெலாம் வேணும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஓஜி பிளான்ட் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து டெரிடோஃபைட்ஸ். ட்ரூ ரூட் சிஸ்டம், லீஃப், வாஸ்குலர் டிஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸ்போரோஃபைட் டாமினண்ட்டாக இருக்குது அண்ட் அது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது? ஸ்போர்ஸ், நோ சீட்ஸ். இப்போ இந்த இடத்துல சீட்ஸ் உருவாகலை இன்னும், அப்போ ஸ்போர்ஸ் வந்துருக்கு. அப்போ அடுத்த சீட்ஸில் என்ன உருவாகும்? சீட்ஸ் உருவாகும். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரூட் வரும், அந்த மாதிரி டெவலப் ஆகும். கேமெட்டோஃபைட் இருக்குது. அண்ட் ஸ்டீல்னா என்ன நமக்கு தெரியும்ல, பெரிசைக்கிள், சைலம், ஃப்ளோயம், ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சேர்த்து என்ன சொல்லுவோம்? ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோசீல்னு என்ன அர்த்தம் காய்ஸ்? ஓகே, ஃப்ளோயம் வந்து ஜைலமை சரவுண்ட் பண்ணுறது என்ன சொல்லுவோம்? புரோட்டோசீல்னு சொல்லுவோம். கிளியர்? லெட்ஸ் ரைட் இட் நவ், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, see here. So mention it where the phloem surrounds xylem. Okay. Phloem surrounds, அதாவது xylem சுற்றி phloem இருக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்பைனோசீல் சொல்கிறேன் பாருங்க. xylem is surrounded by phloem. என்ன சார் அதே சொல்கிறீங்க? இது எப்படி தெரியுமா இருக்குது? என்ன அவள் அடிக்க, அவள் என்ன அடிக்கங்கிற மாதிரி. இது ரெண்டுமே சேம் தான்டா. ஆனால் இந்த ஸ்பைனோசீலில் என்ன இருக்கும்னா பித்துங்கிற ஒரு பொருள் இருக்கும். சேம் ப்ளஸ் பித் அட் த சென்டர், அவ்வளோதான் விஷயம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சைலோப்சிடா, லைகோப்சிடா, ஸ்பினோப்சிடா, டெரோப்சிடா 4 பிரிக்கிறாங்க. அதில் வர எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஈஸியாக இருக்கா? அடுத்து ஜிம்னோஸ்பம்ஸ். ஓகே, இப்போ என்ன வந்துருச்சு? சீடு வந்துருச்சு. ஆனால் சீடை சுற்றி ப்ராப்பராக ஃப்ரூட்டு கவரிங் எல்லாம் இல்லை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நேக்கட் சீட் பிளான்ஸ், விச் மீன்ஸ் இட் இஸ் அவுட், அப்படியே ஈஸியாக வெளியே அப்படியே இருக்குது. கால்ட் அஸ் நேக்கட் சீட் பிளான்ஸ். ஸோ சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் இன் ஃப்ரூட். நமக்கு தெரியும் ஃப்ரூட்டே இல்லையே, இங்கே இன்னும் வளரவே இல்லையே. டைம் கொடுத்தா தானே வளர முடியும். இப்போ தானே டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம்ஸ்க்கு வந்திருக்கு. அடுத்தது என்ன போகும்? ஆஞ்சியோஸ்பம்ஸ்க்கு போகும். இப்போ பாருங்கள், வாஸ்குலர் டிஷ்யூ ப்ரெசென்ட்டாக இருக்குது. xylem lacks vessels, ஸ்போரோசைட் டாமினண்ட்டாக இருக்குது. ஹெட்ரோஸ்போர் 2 டைப், மேல் ஒன்று, ஃபீமேல் ஒன்று. மேல் எப்படி? மைக்ரோஸ்போர், ஃபீமேல் மெகாஸ்போர். அதே ஹியூமனோட ரிலேட் பண்ணிக்கோங்க, ஈஸி. பாலினேஷன் விண்டு வரை நடக்கும். நோ டபுள் ஃபர்டிலைசேஷன். சார் டபுள் ஃபர்டிலைசேஷனா என்ன? அப்போ அது எங்கே இருக்குது? அடுத்து வர ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் டபுள் ஃபர்டிலைசேஷன் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், மார்க் மை வேர்ட்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் டபுள் ஃபர்டிலைசேஷன் இருக்குது. டபுள் ஃபர்டிலைசேஷனா என்ன? ஞாபகம் வச்சுக்கோங்கடா, நமக்கு 2 கேமெட் வருது. கரெக்டாக? நமக்கு மேல் கேமெட் 2 கேமெட் வரும். அப்படியே அழகாக அப்படி உள்ளே வந்து ஃபீமேலுக்குள்ளே ஏறும்போது ஃபஸ்ட்டு கேமெட் என்ன பண்ணுன்னா ஜைகோட் கூட ஃபியூஸ் ஆயிரும். அது ஒரு ஃபர்டிலைசேஷன். ஓகே சார், இன்னொரு ஃபர்டிலைசேஷன் என்ன சார்? இன்னொரு கேமெட் என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற போலார் நியூக்ளை கூட ஃபியூஸ் பண்ணும். அப்போ 2வது ஃபர்டிலைசேஷன் நடந்துருது. அப்போ மொத்தம் 2 ஃபர்டிலைசேஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன். எவ்வளோ விஷயம். கிளியர்? அப்போ டபுள் ஃபர்டிலைசேஷன் எங்கே இருக்குங்கிறாங்க? ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் இருக்குங்கிறாங்க, ஜிம்னோஸ்பர்ம்ஸில் இல்லைங்கிறாங்க. புரிந்துதா? பாருங்க, ஆஞ்சியோஸ்பர்ம்ஸோட ஹால்மார்க் ஃபீச்சர் டபுள் ஃபர்டிலைசேஷன் இருக்குதுன்னா அது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க. ஸோ கால்ட் ஆஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் ஹால்மார்க் ஃபீச்சர். ஓகே, அடுத்து பாருங்க, ஃப்ளவரிங் பிளான்ஸ், சீட் என்க்ளோஸ். இப்போ டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளவர் வருது, சீடை சுற்றி ஃப்ரூட் இருக்குது, அட்வான்ஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அது ஆக்கிரமிப்பு, இவன் தான் இப்போ ஆக்கிரமிப்பீங்க. கரெக்டாக? ஏன்னா அது டெவலப் ஆகி வந்துருச்சு.
அடுத்து சிங்காமி பாருங்க egg plus sperm zygote கிடைக்கும் triple fusion டோலார் ஓகே சார் ட்ரிபிள் ஃபியூஷனா என்ன இன்னொரு டைம் சொல்ல கேளுங்கடா அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது 2 கேமெட் இருக்குது 2 மேல் கேமெட் இருக்குது அந்த மேல் கேமெட் அப்படியே அழகாக வருது அப்படியே வரும்போது ஒன்று என்ன பண்ணுது எக் கூட ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஆகுது விட்டுருங்க இன்னொரு கேமெட் நான் சொன்ன என்ன பண்ணுன்னு 2 போலார் நியூக்ளி கூட ஃபியூஸ் ஆகும் அப்போ 2 போலார் நியூக்ளி n ப்ளஸ் இந்த கேமெட் ஒரு n மொத்தமாக 3n ட்ரிபிள் ஃபியூஷன் மூணுமே சேர்ந்து ஃபியூஸ் ஆகுது ட்ரிபிள் ஃபியூஷன் புரிஞ்சுதோ அப்போ இது டாமினன்ட் ஸ்போரோஃபைட் டாமினன்ட் கேமோஃபைட்ஸ் ரெடியூஸ்ட் இதுதான சைக்கிள் 3 சைக்கிள் முக்கியமான சைக்கிள் இது பாருங்க ஹாப்ளான்டிக் சைக்கிள்னு சொல்லுவோம் எதனால் இந்த ஹாப்ளாய்டு ஃபேஸ் இந்த என் ஃபேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் டிப்ளான்டிக் ஃபேஸ் அப்போ 2n ஃபேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஹாப்ளோ டிப்ளான்டிக்னா ஈக்குவலாக ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஹாப்ளான்டிக் ஃபேஸை நல்லா பாருங்கள் நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறது மட்டும் குயிக்காக பாருங்கள் ரொம்ப முக்கியம்டா ஸோ பாருங்கள் கேமெட்டோஃபைட் இருக்கா இந்த கேமெட்டோஃபைட் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு கேமெட்ஸோட ப்ரிகர்சஸ் தான் கேமெட்டோஃபைட் அப்போ இந்த கேமெட்டோஃபைட் என்ன பண்ணும் கேமெட்ஸை உருவாக்கும் அப்போ உருவாகிற கேமெட்ஸ் என்ன பண்ணுன்னா கேமெட்டோஜெனசிஸ் மூலமாக கேமெட்ஸ் ஆகும் ஆகுதா இந்த கேமெட்ஸ் என்ன பண்ணும் ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோட்டை உருவாகும் ஃபியூஷன் தான் இந்த சின்காமி ஃபர்டிலைசேஷன் உருவான ஜைகோட் என்ன பண்ணும் மியோசிஸ் அண்டர்கோ பண்ணும் ஓகே அது மியோசிஸ் அண்டர்கோ ஏன்னா டிப்ளாய்டில் இருக்காது ஹாப்ளாய்டில் மாறணும் சரி மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும் இதுதான் கதை இப்போது டிப்ளான்டிக்னு என்ன பாருங்கள் இப்போ ஸ்போரோஃபைட் இருக்கா எப்படி கேமெட்ஸு கேமெட்டோஃபைட்லேருந்து உருவாச்சோ அதே மாதிரி ஸ்போர்ஸ் எங்கேருந்து உருவாகுது ஸ்போரோஃபைட்லேருந்து உருவாகுது அப்போ உருவாகிற ஸ்போர்ஸ் என்ன பண்ணுன்னா நேராக கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணும் ஃபஸ்ட்டு ஸ்போர்ஸ் உருவாகும் அது அப்படியே போய் கேமெட்டோஜெனசிஸ்லேருந்து கேமெட்ஸ் உருவாகும் அந்த கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை உருவாக்கும் இதுதான் அந்த கதை அண்ட் தட் கம்ஸ் தி சேம் இன் ஹாப்ளோடிப்ளான்டிக் இவ்வளோதான் லைஃப் சைக்கிள் புரிஞ்சுதா இப்போ Q&A செஷனுக்குள்ளே போயிடலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா வெறித்தனமாக ஆரம்பிச்சிடலாமா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டினே அப்படியே புல்லட் நெஞ்சில் வாங்குற மாதிரி கொடுத்துட்டானே என்ன கொடுத்துருக்கான் ஐடென்டிஃபை த பேர் ஆஃப் ஹெட்ரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ஸ் அமாங் த ஃபாலோயிங் சார் எக்ஸாம்பிள் சார் ஆமாம் சார் எக்ஸாம்பிள் படிக்கணும் சார் சொன்னேன்ல சார் ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஹெட்ரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்ஸ் ஆனால் இது ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் ஆச்சு டைரக்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க டெரிடோஃபைட்ஸ்னு நமக்கு தெரியும் ஈஸியாக என்ன சொல்லலாம் செலாஜினெல்லா அண்ட் சால்வினியான்னு சொல்லலாம் கரெக்டாக இல்லையா ஸோ பார்த்துருவோமா எஸ் பாருங்கடா ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன வரும் செலாஜினெல்லா சால்வினியா ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் பேர் ஆஃப் ஹெட்ரோஸ்போர்ஸ் ஹெட்ரோஸ்போர்ஸ்னால் என்னங்க ஐயா ஹெட்ரோஸ்போர்ஸ்னால் ரொம்ப சிம்பிளுங்க ஐயா ஒன்றும் இல்லை நமக்கு 2 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஒன்று மைக்ரோஸ்போர்ட்ஸ் மெகாஸ்போர்ட்ஸ் மைக்ரோஸ்போர்ட்ஸ் இந்த மேல் கேமெட் மெகாஸ்போர்ட்ஸுங்கிறது ஃபீமேல் கேமெட் ஓகே டன் அடுத்து பார்த்துருவோமா பாருங்க which class of algae possess pigment fucoxanthin and the pigment phycoerythrin which class of algae now is it clear Afrit Kani I think there's a small thing about zooming okay fine because we are covering all the questions so that is why I think now it will be clear okay super எனக்கு ஆக்சுவலி இங்கே கிளியராக தான் தெரியுதுடா சரி நான் உங்களுக்காக ஜூம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இங்கே பார்க்கும்போது கிளியராக தான் தெரியுது சரியா ஸோ பார்ப்போம் ஓகே ஸோ எந்த கிளாஸுக்கு வந்து ஆல்கே ப்ரொசஸ் பண்ணுற பிக்மெண்ட்ஸ் அதாவது ஃபியூகோசாந்தினும் ஃபைகோஎரித்ரினும் இருக்குங்கிறாங்க எஸ் ஈஸி ரொம்ப ஈஸி என்ன ஆன்சர் வரணும் நமக்கு தெரியும் ஃபைகோஎரித்ரின் வந்து ரெட்டே அப்போ யாருக்கு ரோடோஃபைசியாவுக்கு வரும் ஃபியூகோசாந்தினுங்கிறது ப்ரௌனே அப்போ யாருக்கு வரும் ஃபியோஃபைசியாவுக்கு வரும் ஈஸி இப்போ என்ன ஆன்சர் ஆப்ஷன் 2 ஃபியோஃபைசியா அண்ட் ரோடோஃபைசியா முடிச்சாச்சா ஈஸியாக இருக்கா புரிஞ்சுதா கிளியர் சூப்பரா வெரி குட் ரமதான் கரெக்ட் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஓகே இஸ் that clear for now okay good so I can see the screen and tell you okay so all pteridophytes exhibit haplodiplontic pattern அதுவே கரெக்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட் அப்போ மீதி 3 தப்பு ஆனால் நம்ம போகக்கூடாது என்னென்னு பார்த்துடணும் சரியா சீட் பியரிங் பிளான்ஸ் ஃபாலோ ஹாப்ளான்டிக் பேட்டர்ன் தப்பே தே ஃபாலோ டிப்ளான்டிக் பேட்டர்ன் மோஸ்ட் ஆல்கேஜினோ டிப்ளான்டிக் தப்பே ஹாப்ளான்டிக் மோஸ்ட் பிரைஃபிஸ் ஓகே அகைன் ஈஸியாக இதெல்லாம் ஈஸி ஆன்சர்ஸ் ஈஸியாக பண்ணிடுவீங்க ஸோ ஆன்சர்ஸ் வெரி சிம்பிள் ஆல் டெரிடோஃபைட்ஸ் எக்ஸிபிட் ஹாப்ளோ டிப்ளான்டிக் பேட்டர்ன் அவ்வளோதான் செக் பண்ணிடுவோமா பார்த்தாச்சா கரெக்டாக இருக்கா அவ்வளோதான்
ஓகே ஃபைன். ஸோ கைஸ் மேக் ஷூர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குடா, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணுங்கள், நோட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 மார்க்ஸில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து எக்ஸாம் டைமில் கட்ட ரிவிஷன் பண்ணுங்கள், செல்ஃப் டெஸ்ட் வைங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வாட்ஸ்அப் கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, புரியுதா? குட். அடுத்து பாருங்கள், ஹைட்ரோகுலாய்ட் கெராஜன் இஸ் ஒப்டைன்டு ஃப்ரம். அப்படின்னா என்ன சார்? ஹைட்ரோகுலாய்ட் கெராஜனுங்கிறது அது ஒரு ஆக்சுவலி ஒரு விஸ்கஸான ஒரு ஜெல் தான். அந்த ஜெல்லை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், நிறைய ஃபுட்டை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. அது ரொம்ப ஈஸி ஆன்சர் தான்டா, ரோடோஃபைசிலிருந்து வரும். சரி, எங்கேருந்து வரும்? ரோடோஃபைசியிலிருந்து வரும். ஸோ த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் ரோடோஃபைசியம். ஈஸியாக முடிச்சாச்சு. அடுத்து பார்த்துருவோமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட்? ஓகே, வால்வாக்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்ச்னு சொல்கிறாங்க. எக்டோகார்பஸ் என்ன சொல்கிறாங்க? ஃபியூக்கோஸ் என்ன சொல்கிறாங்க? யூலோத்ரிக்ஸ் மேனிட்டோல் இருக்காங்க. தப்பு. யூலோத்ரிக்ஸ் எதில் வரும்? மேனிட்டோலில் வராது. யூலோத்ரிக்ஸில் என்ன வரும்? ஸ்டார்ச் தான் வரும். ஸோ அதுதான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ கால்ட் ஆஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே கைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் செக் பண்ணிடலாமா? கரெக்டே. Ulothrix is called as, that is from starch, not from mannitol. There is not mannitol here, so obviously it is the wrong answer. Next பார்த்தலாமா? Which one of the following structure is haploid in its ploidy level? ஒன்று வந்து பிரைமரி, அதாவது என்ன கேட்குற, ரொம்ப சிம்பிள்டா, இருக்கிற ஸ்ட்ரக்சர்லே எதுக்கு வந்து ஹாப்ளாய்டு இருக்குன்னு கேட்குறாங்க, எதுக்கு சிங்கிள்னு கேட்குறாங்க. PEN, பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ். நமக்கு தெரியும்ல, இவ்வளோ நேரம் கதையாக பேசணும்ல. அந்த செகண்ட் கேம்பட் என்ன பண்ணும்? போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் பண்ணுன்னு சொன்னான்ல, அதுதான்டா இந்த PEN. அது என்னது? 3N, ட்ரிபிள் ஃபியூஷன். அப்போ அது வராது. மைக்ரோஸ்போர் மதர் செல், MMC. இந்த MMC என்ன பண்ணுன்னா, அது வந்து ஒரு ப்ரிகர்சர் மாலிக்யூல். அப்போ அது வந்து 2Nல தான் இருக்கும், ஏன்னா அதுதான் அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் ப்ரிகர்சர், இட் இஸ் அ பிரிமிட்டிவ் மாலிக்யூல், ஸோ இட் இஸ் 2N. அது வராது. புரோட்டோனிமல் செல் ஆஃப் அ மாஸ், கரெக்ட். ஸோ அதுதான் என்ன கண்டிஷனில் வரும்? ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் வரும். PN என்ன? இன் டைகாட்டில் தான் 3N. சரியா? ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் ஈஸி ஆன்சர். எஸ் கைஸ், என்ன ஆன்சர்ஸே காணோம், என்ன அந்த ஃப்ளோ விட்டுட்டிங்களாடா? ஆன்சர் கரெக்ட் பார்த்தீங்களா? வைபுக்கு வா. அந்த சொல்லுவாங்களா, அந்த பிலீவ் ரெடிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கோவிட் டைமில் பயங்கர ஹிட் ஆச்சு அதெல்லாம், அந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். சாய்ஸ் செட் தட். ஓகே ஃபைன். அடுத்து பாருங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கே கண்டெய்ன்ஸ் மேனிட்டோல் ஆஸ் அ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்? இதுவுமே ரொம்ப ஈஸி. மேனிட்டோலை வந்து அந்த சார்ட்லேருந்து எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம் அது. ஸோ என்ன, வால்வாக்ஸ் இதில் வராது, இது ரொம்ப ஈஸி. எக்டோகார்பஸ், ப்ரௌன் ஆல்கே பார்த்துருக்கோம்ல, அப்போ இந்த எக்டோகார்பஸில் என்ன இருக்கும்? நமக்கு தேவையான இந்த மேனிட்டோல் ரிசர்வ் ஃபுட்டாக இருக்கும். செக் பண்ணிடுவோமா? பாருங்க, எஸ், எக்டோகார்பஸ் இஸ் அன் ஈஸி அண்ட் டைரக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ சார்ட்டை ஈஸியாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸை ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை சார் படிக்கல அப்படின்னா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ லேர்ன் த சார்ட் as soon as possible. Which of the following algae produces carrageen? அதே ஈஸியான கொஸ்டின். இப்போ தான் பார்த்தோம், ஹைட்ரோகுலாய்ட் கேரகின் என்னென்னு பார்த்தோம். இப்போ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? ரெட் ஆல்கே. ஈஸி ஆன்சர், கரெக்டா? ஸோ ரெட் ஆல்கே என்ன பண்ணுது? இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்தாச்சா? ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கடா, ஜெம்மே ஆர் பிரசன்ட் இன், அதையும் நம்ம சார்ட்டில் பார்த்தோம். நான் சொன்னேன்ல, லிவர் வாட்ஸுங்கிற பிளான்ட் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இப்படி இருக்கும், கப்பு மாதிரிலாம் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க? ஜெமேன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியர்? ஈஸியாக இருக்கா? ஃபைன். அப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? லிவர் வாட்ஸ் இல்லை, நான் வர ரொம்ப பேசுகிறேன். லிவர் வாட் இல்லைனா கண்டிப்பாக லிவர் வாட் தான், நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். ஆன்சர் இஸ் லிவர் வாட்ஸ். ஸோ ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் ஆன்சர்ஸ் அன்லெஸ் இட் இஸ் நாட் மேக்கிங் சென்ஸ். ஓகே, குட். அடுத்து பார்த்துருவோமா? ஜென்ரல் லைக் செலாஜினெல்லா அண்ட் சால்வினியா ப்ரொடியூசஸ் 2 kinds of spores. 2 வகையான ஸ்போர்ஸ் உருவாக்கக்கூடியது யாரு? எஸ், ஹலோ ஜோசப், ஹலோ, how are you? All good? Fine. So we are in a discussion. Okay, so we'll complete the discussion. Okay, இப்போ 2 type of spores இருக்குன்னா அது யாரை சொல்லுவோம்? வெரி ஈஸி. என்ன சொல்லுவோம்? எஸ், ஹெட்ரோஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஜெஃபிக்ஸ் என்னடா சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. ஜெஃபிக்ஸ், நைஸ் நேம். ஹலோ ஜெஃபிக்ஸ். ஸோ த ஆன்சர் ஃபார் ஹியர் இஸ்
heterospores because 2 types of spores இருக்குது. அதுமே ஈஸியான ஆன்சர். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? எங்கே மீதி பசங்களை காணோம்? மதனை காணோம், அஃப்ரித்தை காணோம், ஐனோ குஜியை காணோம், வெங்கடேஷ் ஆலே காணோம். எங்கே இருக்கீர்கள்? ஓகே, ஸோ heterospores பார்த்தாச்சா? அடுத்து, ஸோ which of the following pair is of an unicellular algae? வெரி ஈஸி கொஸ்டின், நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். ஒன்று வந்து குளோரெல்லா, இன்னொன்று ஸ்பைர்லினா. ஸோ தட் இஸ் ஆல்சோ அகெயின் அண்ட் ஈஸி ஆன்சர். பாருங்கள், குளோரெல்லா அண்ட் ஸ்பைர்லினா. வழக்கம் போல் ஆன்சர் பிடிச்சிட்டோமா? வெரி குட். அடுத்து பார்த்துருவோமா? பாருங்கள், அடுத்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் எதில் பார்த்தோம்? ரோடோஃபைசியில் பார்த்தோம். கரெக்டாக ரெட் ஆல்கியில் பார்த்தது தான் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். அதில் அதுக்கும் இதுக்கும் என்ன சிமிலாரிட்டி? அதாவது அந்த ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் மாதிரி ஏதாவது சிமிலராக இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கே. என்னது? வி ஹாவ் அமைலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். ஏன்னா அது எல்லாமே பிரான்ச்டு மாலிக்யூல்ஸ். அதே மாலிக்யூல்ஸ் மாதிரியே இவங்களும் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ், நிறைய சேர்ந்து உருவாகிற மாலிக்யூல் தான் அமைலோபெக்டின், கிளைகோஜன். இது எல்லாமே பயோ மாலிக்யூல் சாப்டரில் படிப்பீங்க. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். Niveda Satish. Hello Niveda Satish, and it's the right answer. Okay, amylopectin and glycogen. Very good. Yes, superb. Very good, fantastic answer. Okay, this answer சொல்லுங்க பாப்போம். So which of the following statement is incorrect about gymnosperms? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் எது தப்பானது கேட்குறாங்க. இதுவுமே அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான். சொல்லிட்டா என்னென்னு பாருங்கடா. ஹெட்ரோஸ்போரஸ்னால் அது கரெக்டு தான், 2 பேர் பண்ணுவோம். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் ஃப்ரீ லிவிங். அதுதான் தப்பு. தேர் நாட் ஃப்ரீ லிவிங், தேர் பேக்டு. நோ, ஸோ தேர் நாட் ஃப்ரீ லிவிங். அப்போ அதுதான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவ் நேரோ லீவ்ஸ் திக் கியூட்டிக்கல். கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து அடாப்டேஷன் அப்படி. ஸோ திக் கியூட்டிக்கல் இருக்கும். சீட்ஸ் ஆர் நாட் கவர்ட். அதுதான் நேக்கட் சீட். ஸோ ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் 2. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். Male and female gametophyte do not have an independent free living existence in. அதாவது ஒரு மேல் கேமெட்டோஃபைட்டுக்கும் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் இருக்காது. எதில்? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் நத்திங் பட் எம்ப்ரியோ சாக். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் நத்திங் பட் எம்ப்ரியோ சாக். ஸோ அதையுமே நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? அது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஈஸி பீஸி. நெக்ஸ்ட், பைனஸ் சீட்ஸ் cannot germinate and establish without fungal association. This is because, அதாவது ஒரு பைனஸ் சீடுக்கு வந்து ஒரு ஜெர்மினேட் ஆக முடியாது அண்ட் ஒரு ஃபங்கல் அசோசியேஷன் இல்லாமல், அதாவது ஃபங்கல் இல்லாமல் அதால் உருவம் எடுத்து வாழ்ந்து வந்து நிற்க முடியாது. எதனால் அப்படி என்ன பண்ணுது பார்த்துருவோமா? திஸ் இஸ் பிகாஸ் இட் சீட்ஸ் கண்டெயின் இன்ஹிபிட்டர்ஸ் தட் ப்ரிவென்ட் ஜெர்மினேஷன். தப்பு தானே? அப்படி இருந்தால் ஜெர்மினேஷனை கடைசி வரைக்கும் ஆகாது. இட்ஸ் எம்ப்ரியோ இஸ் இம்மெச்சூர். நோ, த ஆப்ஷன் இஸ் இம்மெச்சூர். இட் ஹேஸ் அன் ஆப்ளிகேட் அசோசியேஷன் வித் மைக்கோரிஸ். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து நம்ம எப்படி லைக் இந்த ஆல்கேயை பார்த்தோம், வாட் இஸ் தட், அண்ட் லைக்கனை பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த பைனர் சீடுக்கும் மைக்கோரிசாவுக்கும் என்ன இருக்குது? ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கரெக்ட். அவ்வளோதான் திருசெல்வி. கரெக்ட் ஆன்சர் 3. வெரி குட், சூப்பர்ரா. தட் இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துருவோமா? அவ்வளோதான்டா, கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஓகே, கரெக்ட் ஆன்சர்னா அந்த 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 இமோஜி அனுப்புவீங்களா அந்த இடத்துல, அந்த அந்த செலிப்ரேஷன் இமோஜி அனுப்பிவிடுங்க, இல்லை ஹார்ட் அனுப்பிவிடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் கரெக்ட் பண்ணிங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே, வெரி குட். நிவேதிதா சதீஷ் இஸ் ஆல்சோ ரைட். 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்த்துருவோமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? எது கரெக்ட்னு கேட்குறாங்கடா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு பை த ஓவரி வால் இன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் ஓவரிங்கிற கான்செப்ட் இல்லைங்கிறாங்க. கரெக்டா? கரெக்டு. அதானே நம்ம நேக்கட் சீட்ஸ்னு படிச்சிருக்கோம். அப்போ என்ன இருக்காது? ஓவரி இருக்காது. தட் இஸ் ரைட். Selaginella is heterosporous while Salvinia is homosporous. தப்பு. Selaginella heterosporous, Salvinia is also heterosporous. ஓகே, கிளியர். அடுத்து, ஹார்ஸ் டெயில்ஸ் ஆர் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஹார்ஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸா? இல்லை, அது என்னது? டெரிடோஃபைட்ஸ்டா. ஹார்ஸ் டெயில்ஸ் என்னது? டெரிடோஃபைட்ஸ். எக்ஸாம்பிளில் வந்துடும். ஸ்டெம்ஸ் ஆர் யூஸ்வலி அன்பிரான்ச்ட் இன் போத் சைக்கஸ் அண்ட் செட்ரஸ். நோ, ஸ்டெம்ஸ் ஆர் அன்பிரான்ச்ட் இன் சைக்கஸ், பிரான்ச்ட் இன் செட்ரஸ். அப்போ 4ல் 3 ஆப்ஷன் தப்பு. இப்போ எது கரெக்டு? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. செக் பண்ணிடலாமா? பாருங்க, கரெக்டாக இருக்கா? எஸ், ஓவியல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் பை த ஓவரி வால் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். வெரி குட். நிறைய பேர் சொல்லலை இந்த ஆன்சர். சரி, பரவாயில்ல, பார்ப்போம்.
அடுத்து ஸோ விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்ட்? இது ராங்லி மேட்ச்டு. ஃபஸ்ட் ஆன்சரே பாருங்கள், யூனிஃப்ளஜலேட் கேமெட்ஸ் பாலிசிஃபோனியா. ஓகே, டே கரெக்ட் ஆன்சர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட்டை போட்டுட்டு பக்கத்தில் இமோஜி தட்டி விட்ருங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே இவனுக்கு ஃபுல் வைப்பில் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. சரியா, ஃபைன். ஸோ யூனிஃப்ளஜலேட் கேமெட்ஸ் பாலிசைஃபோனியாங்கிறாங்க. தப்பு. பாலிசைஃபோனியாக்கு ஃப்ளஜலாகவே இல்லையே, அப்போ எப்படி நீ யூனிஃப்ளஜலேன்னு சொல்லுவேன்? அப்போ அதுதான் ராங்லி மேட்ச்ட். ஓகே, அண்ட் ப்ரௌன் ஆல்கேக்கு 2 ஃப்ளஜலா கரெக்டு, மார்க்கண்டேக்கு ஜெமா கப்ஸ் கரெக்டு, குளோரல்லா யூனிசெல்வர் கரெக்ட். ஈஸி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். ஓகே, போட்டாச்சா? வெரி குட், சூப்பர்டா. அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கடா பார்ப்போம். Zygotic meiosis is a characteristic of. ஜைகாட்டிக் மியோசிஸ்னா என்ன? இந்த ஜைகோட்ஸ் என்ன பண்ணும்? மியோசிஸை அண்டர்கோ பண்ணி அடுத்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கும், ஸ்போர்ட்ஸை உருவாக்கும். அப்போ அது எதில் பார்க்கலாம்? இதுவுமே ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. என்னது? ஆப்ஷன் 4 கிளாமைடோமோனாஸ் இஸ் த ஆன்சர். செக் பண்ணிடலாமா? அவ்வளோதான்டா, கன்ஃபார்ம் நம்ம சென்டம் எடுத்துடலாம். சரியா, இதுங்களாம் தெரிஞ்சு இதே பைபிள் இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, சூப்பர். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கொலோனியல் ஆல்கே. கொலோனியல்னால் என்னங்கய்யா? கொலோனியல்னால் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடியதா கொலோனியல். ஓகே, சாலிட்டரினா இண்டிபெண்டாக தனியாக இருக்கிறது. அப்போ இந்த கொலோனியல் ஆல்கேக்கு ப்ரைம் எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறாங்க? வெரி குட், வோல்வாக்ஸை சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? வோல்வாக்ஸ். வெரி ஈஸி ஆன்சர். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? பாருங்கள், ஆன்சர் போட்டானுங்க, அவ்வளோதான், வோல்வாக்ஸ். குட். அடுத்து, double fertilization is exhibited by. I said you very clearly what is double fertilization. Triple fusion and the fusion of zygote, formation of zygote, you call it as triple fusion. As a double fertilization. And the double fertilization யார் பண்றா? angiosperms பண்றாங்க. பெல்லாமி பிளேக். ஹோ, என்ன பெல்லாமி பிளேக் வர்றதே இல்லை, மறந்து விட்டீர்களா? நாங்கள் இங்கே தான் இருக்கோம். Correct, Niveda. The answer is option 4. You're absolutely right. Yes, Bellamy Blake. First, இதை சொல்லுங்க, எங்கே போயிருந்தீங்க எவ்வளோ நாள்? ரொம்ப நாளாச்சு பார்த்து. இங்கே ஓடிட்டீங்களா? How was your exam டா? You said you had exams and all went good. நல்லா பண்ணிட்டீங்களா எக்ஸாமை? இப்போ தான் சார் எக்ஸாம் முடியுது. புரியுது, அந்த வழி என்னன்னு தெரியுது. எல்லா எக்ஸாம் முடிஞ்சா? ஃபுல்லாக முடிச்சா? ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டியா? எல்லா எக்ஸாம் முடிஞ்சா? Okay, I think he's typing. By the time we'll see, the right answer is nothing but angiosperms. Very good. Niveda, Bellamy Blake எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. Answer is option 4. Super. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இது வைக்கிறான் பட்டுஸ்ட்டு. லைஃப் சைக்கிள். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் அதை கமெண்ட்ரி பண்ணிடலாம்டா. பயாலஜி 80 வரும் சார். பயாலஜியில் ஜாலஜி நல்லா பண்ணியிருக்கேன். பாட்னி 5 மார்க், க்ரியேட்டிவ் நானாக போட்டேன், கரெக்டானு தெரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேப்பர் வரட்டும், டிஸ்கஷன் போட்டுருவோம். ஓகே, நத்திங் டு வரி. பெல்லாமி பிளேக் ஃபுல் முடிஞ்சு. ஓகே, பெல்லாமி பிளேக்காக நான் ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுறேன்டா. ஏன் தெரியுமா? எக்ஸாம் முடிச்சு நீ வந்து உட்காந்து படிக்கிற பார்த்தியா, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். ஓகே, அட்மின் இதை கேட்டிருந்தீங்கன்னா பெல்லாமி பிளேக் ஒரு 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 ஹார்ட் போட்டு விட்ருங்க. சரியா? ஓகே, ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறது, கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நான் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அது ஆக்சுவலி தப்பு தான், பட் நான் சொல்கிறேன். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் காலையில் 6 மணிக்கு படிப்பாங்க, சண்டே மட்டும் ஜாலியாக தூங்குவாங்க. கேட்டால் சார் ஒரு நாள் தான் சார் தூங்குறேன். அது உங்கள் ஏஜுக்கு ஓகே, ஆனால் ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆகும்னா அது பழக்கம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். யோசிச்சு பாருங்கள் நீங்கள், ஏன்னா நம்மளும் ஜாலஜி பயாலஜி டீல் பண்ணுறவங்க, நீங்கள் 6 நாள் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து மாறுது பேட்டர்ன். அப்போ நம்ம பாடிக்கு வந்து சர்க்கேடியன் ரிதம் சொல்லுவோம், அதாவது அதை வந்து எப்படி சொல்கிறது, ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்கிற வைப்பில் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக படிச்சிடணும். 12th முடிச்சு ஜாலியாக இருங்க, காலேஜ் போய்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபன் கொண்டு வந்துடலாம். இது வந்து நீங்கள் க்ரூஷியலாக படிக்கிற டைம். சரியா? ஸோ பெல்லாம் பிளாக், ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ திஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நேச்சர், ஸ்டூடெண்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நேச்சர். சரியா? ஃபைன். ஓகே, இப்போ ஆன்சர் சொல்ல பார்ப்போம்.
இவ்வளோ பேசுங்க நீ ஆன்சர் சொல்லி ஆகணும் சரியா ஓகே ஸோ பாரு ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் எக்டோகார்பஸ் அண்ட் ஃபியூக்கஸ் ரெஸ்பெக்டிவ்லி எக்டோகார்பஸ்னால் என்ன ப்ரௌன் ஆல்கே ஃபியூக்கஸ் அதான்டா அதுக்கு இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள் கேட்குறாங்க ரொம்ப ஈஸி என்னது எக்டோகார்பஸில் ஹாப்ளோ டிப்ளான்டிக் சைக்கிள் இருக்கும் ஃபியூக்கஸில் டிப்ளான்டிக் சைக்கிள் இருக்கும் ஹாப்ளோ டிப்ளான்டிக்னா என்ன நமக்கு தெரியும் ஹாப்ளோ சைக்கிளும் இருக்கும் டிப்ளான்டிக் சைக்கிளும் இருக்கும் டிப்ளான்டிக் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ஆன்சர் ஷுட் பி வாட் ஆப்ஷன் 3 அவ்வளோதான் சூப்பர் வெரி குட் ஓகே வெரி குட் ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அவர் சார் நான் தூங்குவேன் சார் நல்லா ரொம்பலாம் படிக்க மாட்டேன் படித்தா நல்லா படிப்பேன் போட்டு ரொம்ப நாளாக படிச்சுட்டே இருக்க மாட்டேன் நான் நைட்டு தான் படிப்பேன் 12 வரைக்கும் மார்னிங்கில் நல்லா தூங்குவேன் ஓகே குட் பட் மார்க்ஸ் வரணும் சரியா நல்லா படிப்பீங்க கம்மியாக சில பேர் அப்படி தான் கம்மியாக படித்தாலும் அதாவது கம்மி டைமில் நிறைய படிப்பீங்க ஸோ அதெல்லாம் நல்லது தான் பட் மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்ஸை கோட் எடுக்கக்கூடாது சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் கோனிஃபர்ஸ் ஆர் அடாப்டட் டு டாலரேட் எக்ஸ்ட்ரீம் எங்கடா மற்றவங்க ஓடிட்டீங்க வேர் இஸ் திருசெல்வி வேர் இஸ் நிவேதா சதீஷ் எல்லாம் எங்கே போயிட்டீங்க சொல்லுங்க பாப்பா ஆன்சர்ஸ் கோனிஃபர்ஸ் ஆர் அடாப்டட் டு டாலரேட் எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் கோனிஃபர்ஸ் நமக்கு தெரியும்ல அந்த கோனிஃபர்ஸ் வந்து லாங்காக இருக்கும் அது எப்படி அவ்வளோ கண்டிஷன் சர்வே பண்ணுது அதுக்கு ஒரு ப்ரைமரி ரீசன் தெரியுமா அவங்கள பொறுத்த வரைக்குமே வாட்டர் லாஸை ரொம்ப கம்மி பண்ணும்டா வாட்டர் லாஸ் ரொம்ப கம்மி பண்ணும் அப்போ அவங்க கொண்டு போகிறத என்னது திக் கியூட்டிக்கலுங்கிற முக்கியமான விஷயம் அப்போ கியூட்டிக்கல் திக்காக இருக்கணும் பாருங்கள் ப்ராட் ஹார்டி லீவ்ஸ் தப்பு அது எப்படி இருக்கணும் நேரோவாக தின்னாக இருக்கணும் ஏன்னா நேரோவாக தின்னாக இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகும் அப்போ தண்ணியோட கான்டாக்ட் கம்மியாகும் போது ஈஸியாக டிரான்ஸ்பிரேஷன் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே அடுத்து சூப்பர்ஃபிஷியல் டொமேட்டோ பெப்பர் பேன் இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லாம் வெளியே போயிடும் அப்போ எப்படி இருக்கும் சன்கன் டொமேட்டோ இருக்கும் அப்படியே ஒளிஞ்சிருக்கும் டொமேட்டோ அப்போ திக் கியூட்டிக்கல் இஸ் அ ரைட் ஆன்சர் கிளியர் புரிஞ்சுதா அவ்வளோதான்டா அது ஆன்சர் ஓகே கரெக்ட் எல்லாமே பிளேக் நீ யூர் ரைட் ஆன்சர் குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா which one of the following statement is wrong it is wrong கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க algae increases the level of dissolved oxygen in the immediate environment கரெக்ட் கண்டிப்பாக பண்ணும் ஏன்னா அதுக்கான ஆல்கேங்கிறது என்ன இட் கேன் கிரியேட் இட்ஸ் ஓன் ஃபுட் அப்போ ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணும்போது அது யூட்டிலைஸ் பண்ண ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் அப்போ அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது டிசால்வ் ஃபார்மில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஆல்கே இன்க்ரீசஸ் ரைட் ஆல்ஜின் இஸ் ஒப்டைன்டு ஃப்ரம் ரெட் ஆல்கே அண்ட் கெராஜின் ஃப்ரம் ப்ரௌன் இப்போ தானே பார்த்தோம் ஆல்ஜின் வந்து ப்ரௌன் ஆல்கே கெராஜின் வந்து ரெட் ஆல்கே ஸோ இந்த ஆன்சர் தான் இந்த இடத்துல தப்பாக இருக்கணும் பார்ப்போம் அவசரப்பட வேண்டாம் agar is obtained from Gelidium and Gracillarium that is correct okay and Laminaria and Sargassum are used as food that is also right so answer should be option 2 okay very good you guys are right option 2 is the right answer fine next question paathurovama in bryophytes and pteridophytes transport of male gametes requires the easy question da kandipa solunga na solranga ungkitta இந்த டெரடோஃபைட்ஸ் பயோஃபைட்ஸ்க்கெல்லாம் தண்ணீர் இருக்கக்கூடியது அப்போ என்ன இது வந்து ஆக்சுவலி என்ன ஆகும்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அழகாக இந்த ஓம் கிட்ட போகணும் எக்கிட்ட போகணும் அதுக்கிட்ட போகணும்னா இந்த ஸ்பெர்முக்கு ஒரு மீடியம் வேணும் அந்த மீடியம் யார் இந்த இடத்துல தண்ணி ஓகே ஸோ வாட்டர் ஹியர் ஆக்ட் ஆஸ் அ மீடியம் நல்லா வச்சுக்கோங்க நான் வெரி குட் தட் இஸ் ஆன்சர் ரைட் தேர்ட் ஒன் ஸோ வாட்டரில் என்ன ஆகும் இந்த ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும் இந்த வாட்டர் அப்படியே எடுத்துக்கொண்டு போகும் வாட்டர் கரண்ட்டை ஸோ ஆன்சர் ஷுட் பி வாட்டர் பாருங்கள் அவ்வளோதான் வாட்டர் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஃபைன் குட் ஸோ பார்த்துருவோமா அடுத்து மேல் கேமெட்ஸ் ஆர் ஃப்ளெஜலேட்டட் இன் இதுவுமே ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஈஸி கொஸ்டின் நமக்கு தெரியும் ப்ரௌன் ஆல்கேல இருக்கக்கூடிய மேல் கேமெட்ஸ் தான் ஃப்ளெஜல்லாக இருக்குது அப்போ ப்ரௌன் ஆல்கேக்கு என்ன எக்ஸாம்பிள் இங்கே எக்டோகார்பஸ் ஓகே ஸோ மை டோன் இஸ் பிட் ஃபன்னி ரைட் தட்ஸ் வாட் இட் இஸ் ஸோ ஆன்சர் இஸ் எக்டோகார்பஸ் ஓகே காட் இட் ஸோ எக்டோகார்பஸ் இஸ் அ ரைட் ஆன்சர் சூப்பர் செல்வி பெல்லாம் எப்படி வெரி குட் ஓகே டே உங்களுக்காக மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா தப்பிலிருந்து நீங்கள் அது கரெக்டுங்கிறது லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க ஓகே ஸோ டோன்ட் வரி தைரியமாக என்ன தெரியுமோ அது யோசிச்சு பதில் சொல்லுங்கள் நத்திங் டு வரி கிளியர் அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா ஓகே இதான கடைசி கொஸ்டின் இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லியே ஆகணும் அண்ட் ஆல்கே விச் கேன் பி எம்ப்ளாய்ட் ஆஸ் ஃபுட் ஃபார் ஹியூமன் பீயிங் இது நீங்கள் சொல்லி விட்டீர்கள் என்றால் இந்த செஷன் முடிந்து விட்டது இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்னால் தான் நான் சொல்லுவேன் அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லுங்கள் டைப் த ஆன்சர் ஓகே ஆன்சர் சொல்கிற வரைக்கும் நான் இங்கே சும்மா ஒரு ஆர்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சர் நான்
You have to tell me the answer. Answer type பண்ணுங்க பாப்போம். What is the answer? Patroma. The answer is chlorella. Okay. Which has been employed as a food for human being. Okay. சார் அழகாக இருக்கு அந்த பையன். டே இது பையன் இல்லைடா, இது வந்து இதுடா, அது பேர் என்னடா, டோரா புஜ்ஜி வர புஜ்ஜிடா. டே நான் இன்னும் அழகாக வரைஞ்சிருப்பேன், டைம் கன்ஸ்டன்ட் கம்மினால அப்படி பண்ணுறேன். Okay. Yes, correct. Super. Okay da. So guys, thank you, especially those who have participated. So good. இந்த வைபை மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம GIB 27 முடிஞ்சிரும். 27 முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு மண்டேலேருந்து ஃபுல் லைவ் வெறித்தனமான ப்ரிப்பரேஷன். ஐ திங்க் டியூஸ்டே we are having ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் முக்கியமான சாப்டரா. 2 பாட்டு முடிச்சாச்சு, 3 லைவ் வரப்போகிறோம். அந்த 3 முக்கியம். ஸோ அட்டன் பண்ணுங்க. வெறித்தனமான ப்ரிப்பரேஷனில் நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். சரியா? So thank you guys. GIB attend பண்ணுங்க without any problem. Make sure writing well. You just have to scan the QR code. You get it registered. Go write it. Win exciting prizes worth of 20k. Clear? Got it? Chennai, Coimbatore, Trichy, Tirunelveli நடக்குது. சரியா? So anything else guys? Guys, again I'm telling you, make sure you're following us on all the social medias. Instagramல I have my account called Shine and Science. அதில் வந்து அப்டேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு சின்ன ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே இருக்கும், நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ ஹேவ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக நோட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லாம் இருக்குது. சரி, ஓகே கைஸ், எனிதிங் எல்ஸ் டு டெல், டிஸ்கஸ்? இஸ் ஆல் குட். வில் வைண்ட் அப் த செஷன். சார் எக்ஸாம் முடிஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர் PDF கிடைக்குமா சார்? எந்த கொஸ்டின் பேப்பரா? நீ எழுதின கொஸ்டின் பேப்பரா? நீ எழுதின கொஸ்டின் பேப்பர் PDF கிடைக்குமான்னு எங்கிட்ட கேட்குறியா? யூ ஃப்ரம் விச் டிஸ்ட்ரிக்ட் டா? டெல் மீ, ஐல் டேக் இட். சரி, அப்போ வைண்ட் அப் பண்ணிடலாமா செஷனை? ஏன்னா அடுத்த செஷன் இருக்குல்ல உங்களுக்கு, 7க்கு கெமிஸ்ட்ரி செஷன் இருக்குல்ல, ஸோ அதை அட்டன் பண்ணணும்ல. ஸோ நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாமா? சலோ, பாய். பாய் சொல்லுங்கள் பாப்பா. பாய் சொல்லுங்க, விட்டுறலாம். ஓ, GIB எக்ஸாமா? GIB எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துடலாம்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்மளோட நீட் சேனல்ஸில் வந்து GIBயோட லைவெல்லாம் போகும், கொஸ்டின் டிஸ்கஷனே போயிடும். ஸோ அதெல்லாமே ஈஸியாக கிடச்சோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதான் சப்பா மேட்ரு, வாங்கிடலாம். ஓகே சரி, அப்போ எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்புங்க பார்ப்போம். ஆஃப்லைன் கிளாஸ் எங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும், நாங்கள் போகும்போது தேங்க்யூ சார், பாய் சார்னு வரும் அந்த மாதிரி. ஓகே ஓகே கைஸ், பாய் 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 பாய், டேக் கேர், பாய்.